Hello guys, welcome to DDS Anime. நான் தான் ஹோஸ்ட் பேசுறேன். ஹாய் சலோ. ஃபைனலி நம்ம சேனலில் ஒன் பீஸ் மாங்காவை பிரேக் டவுன் பண்ண போகிறேன். ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுதான் இந்த வீடியோவில் பண்ண போகிறோம். ஸோ மேக்ஸிமம் இந்த வீடியோவை பார்க்குறவங்க ஒன் பீஸ் அனிமேஷனை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்க சமயத்தில் ஒன் பீஸ் அனிமேஷன் சைட்லேருந்து 1137 எபிசோட்ஸ்ன்றது இருக்கு. இந்த 1137 எபிசோட்ஸ்க்கு அப்புறம் இருக்கக்கூடிய மாங்கா சாப்டர்ல இருந்து இப்போ கரண்ட் ரிலீஸ் ஆன ஒன் பீஸ் மாங்கா சாப்டர் வரைக்கும் நடந்த கதையை ஒரு ஷார்ட் ஸ்டோரியா நடந்த எல்லா முக்கியமான விஷயங்களையும் சொல்லி மொத்தமாக கவர் பண்ணிடுறேன். ஏன்னா ஒன் பீஸ் அனிமேஷனுக்கும் ஒன் பீஸ் மாங்காவுக்கும் நடுவில் கிட்டத்தட்ட 40-45 சாப்டர் கிட்ட கவர் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ எல்லாத்தையும் நான் ஒன்று ஒன்றா கவர் பண்ண ஆரம்பிச்சேன்னா இப்போ இருக்க கரண்ட் சாப்டருக்கு நான் வரதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதம் ஆயிரும். பட் எனக்கு அதுக்கு பொறுமை இல்லை. நான் கரண்ட் சாப்டரை உடனே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதை உங்களுக்கு பிரேக் டவுன் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அதனால இந்த வீடியோவில் ஒன் பீஸ் அனிமேஷனுக்கும் ஒன் பீஸ் கரண்ட் மாங்காக்கும் நடுவில் இருக்க மாங்கா சாப்டர்ஸ் எல்லாத்தையுமே ஷார்ட் ஸ்டோரியா சொல்லிடுறேன். ஸோ இந்த வீடியோவில் நான் ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸை விடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால இந்த வீடியோவை பார்க்குறவங்க இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு கரண்ட் மாங்கா சாப்டர் வரைக்கும் கவர் பண்ணிருங்க. அப்போதான் நான் மாங்கால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயம் எல்லாத்தையுமே உங்களால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஏன்னா நான் அதில் ஷார்ட்டாக நான் சொல்கிறேன். ஸோ மேக்ஸிமம் ஒரு சில ஃபைட் சீக்வன்ஸ்லாம் கட் பண்ணிடுவேன். அதனால நீங்கள் ஃபைட் சீக்வன்ஸ்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மாங்காவை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கவர் பண்ணிக்கிட்டே வாங்க. சார் ரைட் கைஸ், வீடியோ ஆரம்பிச்சிடலாமா? ஸோ 1137 எபிசோடோட கடைசியில் நம்ம கூமா செயின்ட் சாண்டனோட மூஞ்சிலே ஒரு குத்து வரதோட முடிச்சிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து கூமா வேகபாங்க போனின்னு எல்லாருமே அந்த இடத்துல தப்பிக்க ட்ரை பண்ணுவாங்க. பட் இவங்க எல்லாரும் இப்படி தப்பிக்கிற சமயத்திலே நம்ம வேகபாங்க சாட்டன் கொன்றுவான். ஒன்ஸ் வேகபாங்க செத்ததுக்கு அப்புறம் அவன் ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்த ஒரு மெசேஜ்ன்றது உலகம் முழுக்க கேட்க ஆரம்பிக்கும். அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம லூஃபி அவனோட பவர்ஸை ரீகெயின் பண்ணி கியர் 5 ஃபார்முக்கு போற சமயத்தில் சாட்டன் மிச்சம் இருக்க 4 எல்டர்ஸையுமே சமன் பண்ணுவான். இதுக்கப்புறம் நடக்க போற சீனை நீங்க ஏற்கனவே நிறைய ரீல்ஸ்ல பார்த்திருப்பீங்க. தக்காளி ஒன் பீஸ்ல நடந்த ஒன் ஆஃப் தி தாறுமாறான சீன்ல இது ஒண்ணு. நம்ம லூஃபி அவனோட கியர் 5 ஃபார்ம்ல 5 எல்டர்ஸுமே எதிர்த்து நின்றுகிட்டு இருப்பான். சோ இந்த இடத்துக்கு அப்பியர் ஆன 5 எல்டர்ஸ்க்குமே முக்கியமான கோல் இப்போ என்னவா இருக்கும்னா, உலகம் முழுக்க வீடியோ அண்ட் ஆடியோ டிரான்ஸ்பாண்டர் ஸ்னெயில் மூலமா கேட்டுக்கிட்டு இருக்க வேகபாங்கோட அந்த மெசேஜை ஸ்டாப் பண்றதா தான் இருக்கும். பட் கடைசி வரைக்குமே இவங்களால அந்த மெசேஜை ஸ்டாப் பண்ணிருக்க முடியாது. ஏன்னா வேகபாங்கு ஒரு சின்ன முக்கான ஷேப்ல இருக்கக்கூடிய மெயின் டிரான்ஸ்பாண்டர் ஸ்னெயில் மூலமா தான் இந்த உலகம் முழுக்க இருக்க எல்லா மக்களுக்கும் அவரோட ப்ரீ ரெக்கார்டட் மெசேஜ் கனெக்ட் ஆகி கேட்கற மாதிரி வச்சிருப்பாப்ல. அந்த டிரான்ஸ்பாண்டர் ஸ்னெயில போட்டு தள்ளனா மட்டும் தான் இந்த மெசேஜை ஸ்டாப் பண்ண முடியும். பட் அதை வேகபாங்கு ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருப்பாப்ல. அவர் வேற எங்கேயும் அந்த டிரான்ஸ்பாண்டர் ஸ்னெயில மறைச்சு வைக்கல. இந்த எக் டார்க்கோட ஸ்டார்டிங்ல ஒரு ஜெயிண்ட் ரோபோட்டை காமிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த ரோபோட்டுக்குள்ள தான் இவர் கிரியேட் பண்ண அந்த முக்கான ஷேப் டிரான்ஸ்பாண்டர் ஸ்னெயில மறைச்சு வச்சிருப்பாப்ல. சோ வேகபாங்க கொண்டது மட்டும் இல்லாம அவனோட மெசேஜை ஸ்டாப் பண்றதுக்கு இந்த கோரஸஸ் இவ்வளவு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மெசேஜ்ல என்னதான் இருக்கு அப்படின்றத பார்த்தோம்னா, நம்ம வேகபாங்க உலக மக்கள் எல்லார்ட்டையுமே அவருக்கு வாய்ட் செஞ்சுரியை பத்தி தெரிஞ்ச விஷயம் எல்லாத்தையுமே சொல்றாப்ல. அதுக்கு அடுத்து தான் ஏன்ஷியன் வெப்பன்ஸ் பத்தி சொல்றாரு. 3 ஏன்ஷியன் வெப்பன்ஸ்ல ஒரு வெப்பனை அவர் ஆர்டிஃபிஷியலா கிரியேட் பண்ண மதர் ஆஃப் ஃப்ளேம்ஸ் ஆட்டையை போட்டு அதை வச்சு ஒரு ஏன்ஷியன் வெப்பனை ரன் பண்ணி அந்த ஏன்ஷியன் வெப்பனை வச்சு தான் லுலிசியா கிங்டத்தை மொத்தமா அழிச்சாங்க அப்படின்றத வேகபாங் உலகம் முழுக்க சொல்றாரு. அதே சமயத்துல இந்த உலகன்றது தண்ணிக்குள்ள முழுக போகுது, கடல் மட்டும்ன்றது 5 மீட்டர் உயர போகுது. இதே மாதிரி தான் வாய்ட் செஞ்சுரியில உலகன்றது தண்ணிக்குள்ள மூழ்கிச்சு. அது வந்து 5 மீட்டர் 6 மீட்டர்லாம் இல்ல, 200 மீட்டர் தண்ணிக்குள்ள மூழ்கிச்சு அப்படின்ற மாதிரி வேகபாங் எல்லாத்தையுமே உலக மக்கள் கிட்ட சொல்லும் போது ஆரம்பத்துல உலக மக்கள் எதையுமே நம்பல. வேகபாங் ஒரு அறிவுரையில் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இவனோட அப்படி முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி உலக மக்கள்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. பட் போக போக வேகபாங் சொல்றதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்குது. வேகபாங் சொல்றதெல்லாம் உண்மைதான் போல அப்படின்னு எல்லாரும் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா உலகம் ஏற்கனவே 200 மீட்டர் தண்ணிக்குள்ள மூழ்கினால தான் செலஸ்டியல் டிராகன்ஸ் அவங்களோட வீட்டை ரெட் லைனுக்கு மேல கட்டி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி உலக மக்கள் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா புரணி பேச ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி வேகபாங்கு ஜோய் பாயை பத்தி சொல்லுவாப்ல. 900 வருஷத்துக்கு முன்னாடி ஜோய் பாய்னு ஒருத்தன் தான். அவன் தான் அந்த உலகத்தோட ஃபர்ஸ்ட் பைரட். அவன் இந்த வேர்ல்ட் கவர்மெண்ட் கிட்ட டிஃபீட் ஆனதுக்கு அப்புறம் இந்த வாய்ட் சென்சுரின்றது மொத்தமா அழிஞ்சிருக்கும். எல்லாத்தையுமே நான் ஒரு சில போனகிளிஃபை கலெக்ட் பண்ணி படிச்சு தெரிஞ்சுக்கிட்டது. பட் எனக்கு தெரிஞ்சு பைரட் கிங்கோட க்ரூவை சேர்ந்த எல்லாருக்குமே வாய்ட் சென்சுரியில என்ன நடந்துச்சுன்ற ஹிஸ்டரி முழுசா தெரியும். ஆனா அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி அந்த ஹிஸ்டரியை வெளியே யார்ட்டையுமே சொல்லாம இருக்காங்க. அதனால வருங்காலத்துல யார் ஒன் பீஸை கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களோட கையில தான் இந்த வேர்ல்டோட ஃபியூச்சரே இருக்கு. அதனால ராஜா பைரட்டரா ஸ்டார்ட் பண்ணிருப்பான். சோ இந்த உலகத்தோட ஃபியூச்சர்ன்றது பைரட்ஸ் நம்பி தான் இருக்கு அப்படின்னு வேகபாங்க சொல்றதோட இந்த மெசேஜ்ன்றது முடியுது. இதை கேட்ட உலக மக்களுமே செம்ம ஷாக் ஆயிடுவாங்க. நம்மளோட ஃபியூச்சர்ன்றது பைரட்ஸ் நம்பி தான் இருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஷாக் ஆயிடுவாங்க. இந்த பக்கம் எக்கட் ஐலாண்ட்ல ஸ்ட்ரா ஹேட் வெர்சஸ் கோரஸ் என்ற ஃபைட் ஒரு சில இடத்துல நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அந்த எக்கட் ஐலாண்டுக்கு ஸ்ட்ரா ஹேட் பைரட்ஸை காப்பாத்துறதுக்காண்டியும் அவங்களுக்கு ஒரு பேக்கப் கொடுக்கறதுக்காண்டியும் ஜெயிண்ட் வாரியர் பைரட்ஸ் களத்துல இறங்குறாங்க. அதாவது நம்ம டோரியன்
டோரியன் ப்ரோகி இவங்க ரெண்டு பேருமே லூஃபியை காப்பாத்துறக்காண்டி வராங்க. சோ நம்ம டோரியன் ப்ரோகி கோரசிஸ் கூட சண்டை போட்டு லூஃபி சாஞ்சி போனின்னு இவங்க எல்லாத்தையுமே காப்பாத்தி கூட்டு போவாங்க. அப்படி இவங்க காப்பாத்தி கூட்டு போயிட்டு இருக்க சமயத்துல நம்ம லூஃபி அண்ட் போனி இவங்க ரெண்டு பேருமே நிக்கவா மாதிரி கோரசிஸ் கூட சண்டை போடுவாங்க. சோ இந்த சண்டையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் எக்கட் ஐலாண்ட்ல கீழ இருந்த நம்ம லூஃபி சாஞ்சி போனி பிராங்கின்னு இவங்க எல்லாருமே ஜெயிண்ட் வாரியர் பைரட்ஸோட கப்பல்ல ஏறிறாங்க. சோ மிச்சம் இருக்க நம்ம மத்த ஸ்டார் ஹாட் பைரட்ஸ் வேகபாங்கோட சேட்டலைட் ஆன லிலித் இவங்க எல்லாருமே தப்பிக்கணும்னா 1000 சன்னியோட அந்த ராக்கெட் பஸ்ட் இந்த கூப் டே பஸ்ட் சொல்லுவாங்க இல்லையா, அதை யூஸ் பண்ணி தான் இவங்க டைரக்டா லெபரேட்டரியில இருந்து கடல்ல குதிக்கணும். சோ ஸ்டேசி இவங்களுக்காண்டி அந்த பேரியரை ஓபன் பண்ண மிச்சம் இருந்த ஸ்டார் ஹாட் பைரட்ஸும் லிலித்தும் சன்னியோட அந்த கூப் டே பஸ்ட்டை யூஸ் பண்ணி கடல்ல நோக்கி பறக்க ஆரம்பிச்சிடறாங்க. அந்த சமயத்துல கீழே இருந்த எல்லா எல்டர்ஸும் இவங்க தப்பிச்சிடக்கூடாதுன்னு 1000 சன்னியும் பிடிக்க ட்ரை பண்றாங்க. அதே சமயத்துல கீழே இருந்து நம்ம ஜெயிண்ட் பைரட்ஸோட கப்பலையும் பிடிக்க ட்ரை பண்றாங்க. அப்போ இந்த எக்கட் ஐலாண்ட்ல ஒரு ஜெயிண்ட் ரோபோட் இருந்திருக்கும் இல்லையா, அது இந்த இன்சிடென்ட்லாம் நடக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆக்டிவேட் ஆகி அந்த எக்கட் ஐலாண்ட்ல ஒரு ரம்பிளிங் பண்ணிட்டு இருக்கோம். சோ இந்த ஜெயிண்ட் ரோபோட்ன்றது ஜோய் பாய் கூட ஒரு ஜிகிரி தோஸ்தா இருந்தது. அந்த சமயத்துல இந்த ரோபோட்டுக்கு ஜோய் பாய் அவரோட பவர்ஃபுல்லான ஹாக்கிய ஒரு கயர்ல இம்யூன் பண்ணி அதை இந்த ரோபோட் உடம்புக்குள்ள இம்ப்ளான்ட் பண்ணிருப்பாரு. உனக்கு ஏதாச்சும் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது அந்த சமயத்துல உன்னை காப்பாத்துறதுக்கு நான் என்ன இந்த ஹாக்கி உன்னை காப்பாத்தும் அப்படின்ற மாதிரி நம்ம ஜோய் பாய் இந்த ரோபோட் கிட்ட சொல்லி அந்த ரோப்பை இந்த ரோபோட்டோட உடம்புல இம்ப்ளான்ட் பண்ணிருப்பாரு. சோ அந்த ஜோய் பாய் இந்த ரோபோட்டுக்கு கொடுத்த ஹாக்கிய இப்ப இருக்க ஜோய் பாயும் அவனோட பைரட் குருவையும் காப்பாத்துறதுக்காண்டி இந்த ரோபோட் அன்லீஸ் பண்ணுது. அப்படி அந்த ரோபோட் அந்த ஹாக்கியை அன்லீஸ் பண்ண உடனே அந்த இடத்துல பயங்கரமான ஹாக்கி பர்ஸ்ட்ன்றது நடக்குது. அந்த ஹாக்கியோட இம்பாக்ட்னால கோரசிஸ் எல்லாருமே அவனோட மான்ஸ்டர் ஃபார்ம்ல இருந்து நார்மல் ஃபார்முக்கு மாறது மட்டும் இல்லாம நம்ம சாட்டனை தவிர்த்து அந்த இடத்துக்கு சமனான மிச்சம் இருந்த 4 எல்டர்ஸ்மே மெரிஜுவாக்கே திரும்ப போயிடுறாங்க. அதை தவிர்த்து இங்க இருந்து மேக்ஸிமமான எல்லா மெரன்ஸ்மே அந்த ஹாக்கியோட இம்பாக்ட தாங்க முடியாம மயங்கிடுறாங்க. சோ இந்த கேப்பை யூஸ் பண்ணி லூஃபியோட க்ரூ லிலித் ஜெயிண்ட் வாரியர் பைரட்ஸ்னு இவங்க எல்லாருமே அந்த இடத்த விட்டு தப்பிச்சிடுறாங்க. பட் வேகபாங்கோட மெசேஜ்ன்றது இந்த உலகம் முழுக்க கேட்கறது மட்டும் இல்லாம ஸ்ட்ரா ஹட் க்ரூவும் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. எல்லாரும் எக்கட் ஐலாண்ட்ல இருந்து தப்பிச்சதை என்ஜாய் பண்ணி ஒரு பெங்க்வெட் நடத்திட்டு இருக்காங்க. சோ எல்லாத்துக்கும் பொறுப்பு சாட்டன் தானே. சாட்டன் அவனோட மிஷின்ல ஃபெயில் ஆனதுனால ஈமு சாட்டனை போட்டு தள்ளிடுறா. செயின்ட் சாட்டன் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட இடத்துக்கு 5வது எல்டரா நம்ம ஷாங்ஸோட அப்பா ஃபிகர்லண்ட் மாறாப்ல. சோ எக்கட் ஆர்க்ன்றது இதோட முடியுது. இதுக்கு அப்புறத்துல இருந்து எல்பஃப் ஆர்க்ன்றது ஸ்டார்ட் ஆகுது. சோ இந்த எல்பஃப் ஆர்க்கோட ஸ்டார்டிங்ல நம்ம ஜெயிண்ட் வாரியர்ஸோட கப்பல்ல இருந்து லூஃபியோட க்ரூவும் சரி ஜெயிண்ட் வாரியர்ஸும் சரி எல்லாருமே எக்கட் ஆர்க்ல இருந்து தப்பிச்சதுனால ஜாலியா என்ஜாய் பண்ணி பார்ட்டி வச்சு கொண்டாடுறாங்க. சோ இந்த பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் லூஃபியோட க்ரூ ரெண்டா பிரிஞ்சு எல்பஃப் போய் சேர்றாங்க. அதாவது ஏற்கனவே எக்கட் ஆர்க்கோட ஸ்டார்டிங்ல ஸ்ட்ரா ஹட் க்ரூ ரெண்டா பிரிஞ்சு அதுக்கப்புறம் ஒன்னு சேருவாங்க இல்லையா, அதே மாதிரியே எல்பஃப் ஆர்க்கோட ஸ்டார்டிங்லயும் ஸ்ட்ரா ஹட் க்ரூ ரெண்டா பிரிஞ்சிருவாங்க. நம்ம லூஃபி சாஞ்சி ஜோரோ நாமி ஊசாப்னு இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு மினியேச்சர் வேர்ல்டுக்குள்ள மாட்டிப்பாங்க. இவங்க 5 பேத்தையுமே இந்த மினியேச்சர் வேர்ல்டுக்குள்ள அடைச்சது வேற யாரும் இல்ல, நம்ம ஹஜ்ருதீன் இருக்கான் இல்லையா, அவனோட நியூ ஜெயிண்ட் வாரியர் பைரட்ஸ் க்ரூல இருக்கக்கூடிய நேவிகேட்டர் தான் இவங்க 5 பேத்தையுமே அடைச்சு வச்சிருப்பான். சோ இவங்க 5 பேருமே அவனோட புடியில இருந்து தப்பிச்சு வெளியே வந்து பார்க்கும்போது தான் இவங்க எல்பஃப்ல இருக்காங்க என்ற விஷயமே தெரிய வரும். அப்பதான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டைமா கிங்டம் ஆஃப் வாரியர்ஸ் தி வார்லேண்ட் எல்பஃப் காட்டுறாங்க. எல்பஃப்ல இருக்கவங்க எல்லாருமே ஒரே ஒரு ஆடம் ட்ரீல தான் குடியிருக்காங்க. அப்ப அந்த ஆடம் ட்ரீ எவ்வளவு பெருசா இருக்குன்றத நினைச்சு பாருங்க. இந்த ஆடம் ட்ரீயை 3ஆ பிரிச்சிருப்பாங்க. ஒன்னு தி ரெல்ம் ஆஃப் டெட், அது வந்து இந்த ஆடம் ட்ரீயோட அடிப்பகுதியை சொல்லுவாங்க. இந்த ரெல்ம் ஆஃப் டெட்ன்றது ஒரு பனி பிரதேசம் மாதிரி இருக்கும். ஏகப்பட்ட பீஸ்ட்லாம் இந்த இடத்துல சுத்திட்டு இருக்கும். இந்த ரெல்ம் ஆஃப் டெட்ல லோக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஜெயிண்ட்டை ஆடம் ட்ரீயோட அடிப்பகுதியில கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. இவன் தான் எல்பஃபோட பிரின்ஸ்னு சொல்லலாம். இந்த பைபிள்ல எல்பஃப்க்கு ஏகப்பட்ட டிஸ்ட்ரக்ஷன் கொண்டு வரது மட்டும் இல்லாம அவங்க அப்பாவான கிங் ஹெரால்டா இவன் தான் போட்டு தரலாம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காண்டி இந்த பைபிளை எல்லாரும் ஒதுக்கி வச்சு இவனை கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. அடுத்ததா ரெல்ம் ஆஃப் சன், இது பாத்தீங்கன்னா நம்ம ஆடம் ட்ரீயோட நடுப்பகுதியில இருக்கும். சோ இந்த ஆடம் ட்ரீயோட நடுப்பகுதியில இருக்க பிரான்ச்சஸ்லாம் எல்லா ஜெயின்ஸும் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அடுத்ததா லாஸ்டா ரெல்ம் ஆஃப் ஹெவன், இது பாத்தீங்கன்னா நம்ம ஆடம் ட்ரீயோட டாப்னே சொல்லலாம். சோ இந்த ரெல்ம் ஆஃப் ஹெவன்ல என்ன இருக்கு ஏது இருக்குன்னு எதுவுமே இன்ன வரைக்கும் சொன்ன மாதிரி தெரியல. அதனால இப்படி ஒரு இடம் இருக்குன்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சோ இந்த கிங்டம் ஆஃப் வாரியர்ஸ்ன்றது 3 பகுதியா பிரிக்கப்பட்டிருக்கு. சோ இந்த ரெல்ம் ஆஃப் டெட்ல லோக்கின்னு ஒருத்தன் அடைச்சு வச்சிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவன் வந்து இந்த எல்பஃப் மக்களால ஒதுக்கி வைக்கப்பட்டவன். ஆனா நம்ம லூஃபி எல்பஃப்குள்ள இறங்கணும்னே இந்த ரெல்ம் ஆஃப் டெட் ரொம்ப பெருசா நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி ஃபர்ஸ்ட் லோக்கியை தான் பார்ப்பான். அந்த சமயத்துல நம்ம லூஃபியும் லோக்கியும் ஒரு டீல் போட்டிருக்காங்க. அது என்ன டீல்னா, எல்பஃப்க்கு ஷாங்க்ஸ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்திருப்பான். இந்த கிட் விசஸ் ஷாங்க்ஸ்ன்ற ஃபைட்லாம் எல்பஃப்ல நடந்திருக்கும். சோ ஷாங்க்ஸ் எங்க இருக்கான்ற விஷயம் லோக்கிக்கு தெரியும் போல. அதனால நம்ம லோக்கி லூஃபி கிட்ட நான் ஷாங்க்ஸ் எங்க இருக்கான்ற விஷயத்தை உன்கிட்ட சொல்லணும்னா நீ ஃபர்ஸ்ட் என்ன இந்த செயின்ஸ்ல இருந்து ஃப்ரீ பண்ணு, அப்படின்னு இந்த செயின்ஸ்ல இருந்து ஃப்ரீ பண்ணனா நான் உனக்கு ஷாங்க்ஸ் எங்க இருக்கான்ற விஷயத்தை சொல்றேன் அப்படின்ற மாதிரி நம்ம லோக்கி லூஃபி கூட டீல் போட்டிருப்பான். நம்ம லூஃபியும் இந்த டீல் அக்செப்ட் பண்ணிப்பான். பிகாஸ் நம்ம எல்லாத்துமே நல்லா தெரியும் லூஃபி ஷாங்க்ஸை பார்க்கறதுக்கு என்ன வேணாலும் செய்வான். அதனால லூஃபி லோக்கி கிட்ட நான் உன்னை ஃப்ரீ பண்றதுக்கு தேவையான கீ எடுத்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெல்ம் ஆஃப் டெட்ல இருந்து ரெல்ம் ஆஃப் சன்னுக்கு போவான். அங்க போய் லூஃபி மறுபடியும் அவன் க்ரூமேட்ஸோட ஜாயின் ஆகி அஜ்ருதீனோட க்ரூமேட்ஸான கிரீடும் இன்னொருத்தரையும் சேர்ந்து அந்த ரெல்ம் ஆஃப் சன்னுக்கு என்டர் ஆவாங்க. அப்படி இவன் என்டர் ஆகி போய்கிட்டு இருக்கும் போதே லூஃபியோட மிச்ச க்ரூவான நம்ம ராபின், ஜீன்பே, பிராங்கி, ப்ரூக்கு, சாப்பர் இவன் எல்லாருமே ஜெயிண்ட் வாரியர் பைரட்ஸோட கப்பல்ல வானவில்ல பயணிச்சு வந்துகிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து லூஃபியோட மத்த க்ரூ எல்லாருமே செம்ம ஷாக் ஆயிருவாங்க. என்னடா நீங்க வானவில்ல கப்பல் ஓட்டிட்டு வந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி லூஃபியோட மொத்த க்ரூவுமே ஷாக்ல தான் இருக்கும். சோ லூஃபியோட க்ரூ திரும்ப ரீயூனியன் ஆனோனே ரெல்ம் ஆஃப் சன்ல
ஒரு மிகப்பெரிய பார்ட்டி வைக்கலாம், ஸ்ட்ரா ஹேட் பைரட்ஸ் வந்ததுக்காண்டி ஒரு மிகப்பெரிய பார்ட்டி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் ரெடி ஆயிட்டு இருப்பாங்க. பட் நம்ம ராபின் மட்டும் நான் போய் சாலை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி லூஃபி கிட்ட சொல்லுவா. அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு சால் யாருன்றது நல்லாவே தெரியும். ராபினை ஃபர்ஸ்ட் அரவணைச்சு நல்லா பார்த்துக்கிட்டதே நம்ம சால் தான். சால் ஒஹாரால நடந்த இன்சிடென்ட்ல செத்துருப்பான்ற மாதிரி தான் எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. பட் சால் சாகல, உயிரோட தான் இருக்கான்றத நடுவில் ஒரு சில சாப்டர்ஸ்ல காமிச்சிருப்பாங்க. ஸோ நம்ம ராபின் லூஃபி கிட்ட சாலை பார்க்க போறேன்னு சொல்றப்போ நம்ம லூஃபி நானும் வருவேன், உன்னை சின்ன வயசுல அவர் தானே ப்ரொடெக்ட் பண்ணிருக்காரு, ஸோ நான் அவரை பார்த்து நன்றி சொல்லணும் அப்படின்ற மாதிரி நம்ம லூஃபி ராபின் அந்த மொத்த குரூவுமே சாலை பார்க்கறங்காண்டி போவாங்க. அந்த சமயத்துல நம்ம சால் ராபினை பயன்படுத்துறதுக்காண்டி எல்பாஃபோட இந்த சன் ரெல்ம்ல ஒரு பீச் மாதிரி ஒரு செட்டப் இருக்கும். அந்த பீச்சோட கரையோரத்துல சால் மயக்கம் போட்டு விழுந்த மாதிரி இருப்பாரு. நம்ம ராபின் பக்கத்துல போனோடனே சால் அவரை பயமுடுத்த ட்ரை பண்ணுவாரு. பட் ராபின் பயந்துருக்க மாட்டா, அதுக்கு பதிலாக சாலை பார்த்து சிரிச்சிருப்பா. அந்த சமயத்துல நம்ம ராபினுக்கு பாஸ்ட்லாம் ஞாபகம் வந்திருக்கும். அந்த பாஸ்ட்ல ராபின் ஏகப்படுத்துற மனசு உடைஞ்சு போயிருப்பா. பட் இந்த சாலோட வார்த்தைகள் தான் நம்ம ராபினை ஹீல் பண்ணிருக்கோம். அதெல்லாம் நினைச்சு நம்ம ராபின் அண்ட் சால் ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் அவங்களால அந்த எமோஷனை கட்டுப்படுத்த முடியாது, ரெண்டு பேரும் தேம்பி அழுக ஆரம்பிச்சிருவாங்க. இதை பாக்குறப்போ நம்மளுக்கே கொஞ்சம் அழுகு வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு சால் அண்ட் ராபின் மீட் பண்றாங்க இல்லையா, ஸோ அவங்களோட ரீயூனியன்றது ரொம்ப எமோஷனலா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ராபின் சால் கிட்ட ஸ்ட்ரா ஹேட் பைரட்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவா. நம்ம லூஃபியும் சால் கிட்ட நன்றி சொல்லிட்டு பக்கத்துல இருக்க ஸ்கூல்ல நம்ம லூஃபியும் ஊசாப்பும் சுத்தி பார்க்கறதுக்காண்டி போவாங்க. நம்ம சால் ராபினையும் சாப்பரையும் லைப்ரரிக்கு கூட்டு போவாப்ல. அந்த லைப்ரரியில எல்பாஃபோட புக்ஸோட சேர்த்து நம்ம ஒஹாரால அழிஞ்சு போச்சுன்னு நினைச்ச புக்ஸ் எல்லாத்தையுமே இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த லைப்ரரியில ஒரு ஜெயின்ட் அவுல்ன்றது இருக்கும். அந்த அவுல் பாத்தீங்கன்னா அதோட டெரிட்டரிக்குள்ள வர எல்லா புக்ஸையுமே ஜெயின் சைஸுக்கு மாத்திரும். ஸோ அந்த மாதிரி ஒஹாரால இருந்து கொண்டு வந்த எல்லா புக்ஸையுமே இந்த அவுல் வந்து ஜெயின் சைஸ்ல மாத்தி விட்டுருவோம். அந்த மாதிரி ஜெயின் சைஸ்ல மாத்தப்பட்ட ஒஹாராவோட புக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ராபின் அண்ட் சாப்பர் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதே சமயத்தில் இந்த புக் நம்ம லூஃபியும் மற்ற க்ரூமேட்ஸும் அந்த ஸ்கூல்ல விளையாண்டுகிட்டு இருப்பாங்க. அங்க நம்ம லூஃபி ஃபிஷ்மேன் ஐலாண்ட்ல ஃபர்ஸ்ட் டைம் சிரோஷியை பார்க்கும்போது டிராம்பலின் மாதிரி ஜம்ப் பண்ணிட்டு இருப்பான் இல்லையா, அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ஜெயின்ட் உமன் மேல தவிக்கிட்டு இருப்பான். ஸோ இந்த உமனோட பேர் தான் ரிப்ளே. இவ பாத்தீங்கன்னா மவுண்டன் ஈட்டர் என்று அழைக்கப்படும் ஸ்காப்பர் கபானோட ஒய்ஃப். அஃப்கோர்ஸ் ஸ்காப்பர் கபான் யாருன்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிங் ஆஃப் பைரட்ஸோட குரூப் ஆன நம்ம ராஜரோட பைரட்ஸ்ல இவர் தான் லெஃப்ட் ஹேண்ட் மேன். கிட்டத்தட்ட இவரும் சாஞ்சி மாதிரின்னு சொல்லலாம். ஸோ நம்ம ஸ்காப்பர் கபானுக்கும் ரிப்ளேக்கும் ஒரு பையன் பிறந்திருப்பான். அவனோட பேரு கோலன். பையன் எப்படி பிறந்தா வச்சான்றதெல்லாம் என்கிட்ட கேட்க கூடாது. இதை விட கொடூரமான கிராஸ் ஓவர்லாம் ஒன் பீஸ்ல நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒன்றும் பெரிய மேட்டர் கிடையாது. ஸோ அந்த சமயத்தில் லூஃபி இந்த ஸ்கூல்ல இருக்க பசங்கள்லாம் பார்த்து ரொம்ப கடுப்பா இருப்பான். ஏன்னா ஜெயின்ஸ் எல்லாமே வாரியர்ஸ் தானே, பட் இந்த பசங்க யாருக்குமே சண்டை போட தெரிஞ்சிருக்காது. அப்பதான் ரிப்ளே லூஃபி கிட்ட சொல்லுவா, இந்த மாதிரி ஜெயின்ஸ் சண்டை போடுறது நிப்பாட்டி ரொம்ப நாளாச்சு, சொல்லப்போனா நானுமே ஒரு வாரியர் தான், பட் எங்களோட பிள்ளைங்களுக்கு நாங்க சண்டை சொல்லி தரதுல அப்படின்ற மாதிரி நம்ம ரிப்ளே லூஃபி கிட்ட சொல்லிருப்பா. இதுக்கப்புறம் ஃப்ராங்கி அண்ட் ரிப்ளே ரெண்டு பேரும் மட்டும் ஆடம் ட்ரீயை க்ளோஸ்ல பாக்குறக்காண்டி போயிருப்பாங்க. பிகாஸ் ஆடம் ட்ரீயோட ஒரு பகுதியை வச்சுதான் நம்ம ஃப்ராங்கி 1000 சன்னியவே ரெடி பண்ணிருப்பான். ஸோ அந்த ஆடம் ட்ரீ மேல ஃப்ராங்கிக்கு ஒரு ஈர்ப்புன்றது இருந்திருக்கும். ஸோ ஃப்ராங்கி இந்த ஆடம் ட்ரீயை பார்க்க போற சமயத்துல தான் ஃப்ராங்கி அந்த ஆடம் ட்ரீல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி ஹிஸ்டாரிக்கலான பிளேஸுக்கு போயிருப்பான். அந்த இடத்துல நம்ம ரொம்ப நாளா தேடிட்டு இருந்த வாய்ட் செஞ்சுரியில நடந்த ஒரு மிகப்பெரிய வார வரைஞ்சு வச்சிருந்திருப்பாங்க. இந்த ஃப்ரேம்ன்றது ஆன்லைன்ல செம்ம பயங்கரமா ஃபேமஸ் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த ஃப்ரேம்ல என்ன சொல்லியிருக்காங்கன்றத நான் ஒரு தனி வீடியோவா பெருசா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இந்த பக்கம் ஃப்ராங்கி இதெல்லாம் பார்த்து ஷாக் ஆகிட்டு இருக்க. அதே சமயத்துல இன்னொரு பக்கம் ஸ்கூல்ல விளையாண்டுகிட்டு இருந்தா நம்ம லூஃபியும் மத்தவங்க எல்லாருமே பெங்க்வெட் அட்டெண்ட் பண்றதுக்காண்டி போறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு எல்டர் ஜெரால்ட் வருவாப்ல. அவரோட தலையை ஒரு ஸ்வாட வச்சு வெட்டிருப்பாங்க. அந்த ஸ்வாட வெளியே எடுத்தா மனுஷன் இறந்துருவாருன்னு தலையில சொருகிட்டு அந்த ஸ்வாடோட சுத்திக்கிட்டு இருப்பாப்ல. இதை பார்த்து லூஃபிக்கு செம்ம ஷாக் ஆயிரும். அந்த சமயத்துல நம்மளுக்கு இந்த எல்டர் ஜெராலோட தலையில ஸ்வாட சொருகினது லோக்கின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இந்த விஷயத்த கேட்கும் போது லோக்கி ஒரு கெட்டவன், அவன் ஒரு வில்லன் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருக்கும் தோணிக்கிட்டு இருக்கும். இதுக்கப்புறம் லூஃபி இந்த பார்ட்டில இருந்து வெளியே வந்துருவான். ஏன்னா இந்த ஜெயின்ஸ்லாம் பார்ட்டி பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா கிட்டத்தட்ட 3 நாள் 4 நாள் கிட்ட பார்ட்டி பண்ணுவாங்க. சோ அவ்வளவு நாள் பார்ட்டி பண்ணிட்டு இருந்தோம்னா ஷாங்க்ஸ் இந்த ஊரை விட்டு போறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. அதனால நம்ம சீக்கிரமா லோக்கியை ஃப்ரீ பண்ணணும், அப்பதான் ஷாங்க்ஸ் இருக்கிறது தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம லூஃபி லோக்கி கூட போட்ட டீல ஜோரோ, நாமி அண்ட் ரோடு இவங்க 3 பேருமே சொல்லுவான். இந்த ரோடுன்றவன் ஒரு ஜெயிண்ட். இவன் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், லூஃபியை கூட ஜெயிண்ட் ஒரே கப்பல்ல இருந்து கடத்திட்டு வந்திருப்பான் இல்லையா, அது இந்த பைப்ல தான். இந்த பைப்லுக்கு அந்த கீ எங்க இருக்குன்னு ஒரு க்ளூ தெரியும் போல. அதனால இந்த பைப்ல லூஃபி, ஜோரோ, நாமி இவங்க எல்லாத்தையுமே எல்பாஃப்ல இருக்கக்கூடிய ஒரு பாலடைஞ்ச கேஸ்டலுக்கு கூட்டிட்டு போறான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம கிங் ஹெரால்ட் அவரோட ஆட்சியை பண்ணிட்டு இருப்பாரு. ஒன்ஸ் கிங் ஹெரால்ட் இறந்ததுக்கு அப்புறம் அடுத்த கிங்கா யாரையுமே இந்த எல்பாஃப்ல நியமிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா லோக்கி தான் இந்த எல்பாஃபோட ஒரிஜினல் பிரின்ஸ். பட் அவனை ஊரே ஒதுக்கி வச்சிருக்கல, அதனால எல்பாஃப்க்கு ஒரு 14 வருஷமா எந்த ஒரு கிங்குமே இருந்திருக்க மாட்டாங்க. சோ அந்த பாலடைஞ்ச கேஸ்டலுக்கு நம்ம லூஃபி, நாமி, ஜோரோ, ரோடோன்னு இவங்க எல்லாருமே அந்த கீயை கண்டுபிடிக்கிறக்காண்டி போறாங்க. அப்ப அந்த சமயத்துல அந்த கேஸ்ட்ல பாதுகாக்கக்கூடிய 2 ஜெயின்ஸ் இவங்க கிட்ட செம்ம அடி வாங்கி ரத்த வெள்ளத்தோட படுத்து கிடப்பாங்க. அப்ப அந்த ஜெயின்ஸ் கிட்ட யார் அவங்களை இப்படி அடிச்சா, ஏன்டா இப்படி ரத்த வெள்ளத்துல கிடக்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டா அதுக்கு அந்த 2 ஜெயின்ஸுமே ஷாங்க்ஸ் தான் எங்களை அடிச்சான், ஷாங்க்ஸ் மாதிரி இருக்க ஒருத்தன் தான் எங்களை அடிச்சு போட்டான் அப்படின்ற மாதிரி லூஃபி கிட்ட சொன்னோன்னே லூஃபி காண்டாயிருவான். என்னடா சொல்றீங்க, ஷாங்க்ஸ்லாம் அப்படி பண்ண மாட்டான் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அப்ப ஷாங்க்ஸ் மாதிரி இருக்க எவனோ ஒருத்தன் தான் எங்களை அடிச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி அந்த 2 ஜெயின்ஸ் சொல்லுவாங்க. ஆக்சுவலா இந்த இடத்துல இந்த 2 ஜெயின்ஸ் அடிச்சது வேற யாரும் இல்ல, நம்ம ஷாங்க்ஸோட ட்வின் பிரதரான ஷாம்ராக் தான் அடிச்சிருப்பான். இவனுமே கிட்டத்தட்ட பாக்குறதுக்கு அப்படியே ஷாங்க்ஸ் மாதிரி தான் இருப்பான். ஆஃப்கோர்ஸ் 2 பேரும் ட்வின்ஸ்ல, அதனால 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. அப்போ ஷாம்ராக் கூட இன்னொருத்தி வந்திருப்பா, அவளோட பேரு குன்கோ. இவங்க 2 பேருமே ரெல்ம் ஆஃப் டெட்டுக்கு போய் லோக்கி கூட ஒரு டீல் போட்டு ட்ரை பண்ணுவாங்க. அதாவது நீ எங்க கூட வந்து சேர்ந்துக்கோ, காட்ஸ் நைட்ல வந்து சேர்ந்துக்கோ அப்படின்ற மாதிரி நம்ம ஷாம்ராக் லோக்கி கிட்ட ஒரு டீல் போட ட்ரை பண்ணுவான். பட் லோக்கி ஷாம்ராக் கூட அந்த டீலுக்கு அக்செப்ட் பண்ணிருக்க மாட்டான். அந்த சமயத்துல நம்ம ஷாம்ராக் காட்டுக்குள்ள இருந்தா நம்ம லோக்கியோட டியரஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆன அந்த எல்லா பீஸ்டையுமே போட்டு தள்ளிடுவான்.
அதுக்கப்புறமா நம்ம லோக்கி வாய் அடக்காம ஷாம்ராக் வம்புலுக்க ஷாம்ராக் லோக்கியை பயங்கரமா டேமேஜ் பண்ணிட்டு இவங்க கூட டீல் போறதெல்லாம் வச்சுட்டு நம்ம வேற வழியை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி டைரக்டா ரெல்ம் ஆஃப் சன்னுக்கு போயிருவாங்க. அதே சமயத்துல இந்த பக்கம் கேஸ்டில்ல லோக்கியை ஃப்ரீ பண்றதுக்கு தேவையான கீயை நம்ம நாமி, ஜோரோ, லூஃபி, ரோடோன்னு இவங்க எல்லாரும் தேடிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல நம்மளுக்கு கிங் ஆஃப் பைரட்ஸோட குரூப்ல இருந்த ஸ்காப்பர் கபானை கட்டுறாங்க. இவர் பாத்தீங்கன்னா எல்பஃப்ல யாசான்ற மாதிரி தான் கூப்பிடுவாங்க, யாருமே ஸ்காப்பர் கபான்ற மாதிரி கூப்பிட மாட்டாங்க. சோ இந்த சமயத்துல நம்ம லூஃபிக்கு இவர் தான் ஸ்காப்பர் கபான, இவர் பைரட் கிங்கோட குரூப்பை சேர்ந்தவர் அப்படின்ற மாதிரிலாம் தெரியாது. இந்த ரோடோன்ற ஜெயிண்ட் லூஃபி கூட இருந்திருப்பான் இல்லையா, அவன் வந்து இவர் தான் ஸ்காப்பர் கபான் அப்படின்ற மாதிரி லூஃபி கிட்ட சொல்ல வருவான். பட் ஸ்காப்பர் கபான் அதை தடுத்துருவாப்ல. யாசான் இந்த இடத்துக்கு லூஃபியை தேடி வந்திருக்க மாட்டாரு. அதுக்கு பதிலா இந்த ஷாம்ராக் இருக்கான் இல்லையா, அவன் வந்து எல்பஃப்க்கு ஒரு மேஜிக்கை யூஸ் பண்ணி டெலிபோர்ட் ஆகி தான் வந்திருப்பான். சோ அந்த மேஜிக்கோட ஹாக்கியை சென்ஸ் பண்ணி தான் யாசான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாப்ல. அந்த இடத்துல லூஃபியை பார்த்த யாசானுக்கு ஷாங்க்ஸ் சொன்ன விஷயம் தான் ஞாபகத்துக்கு வரும். ஷாங்க்ஸ் ஏற்கனவே யாசான் கிட்ட இந்த மாதிரி லூஃபின்ற ஒரு பையன் இருக்கான், அவன் ரொம்ப திறமையானவன் அப்படின்ற மாதிரி யாசான் கிட்ட சொல்லியிருப்பான். பட் ஸ்டார்டிங்ல யாசான் அதை நம்பி இருக்க மாட்டாரு. அதனால இவர் என்ன பண்ணுவாருன்னா லோக்கியை ஃப்ரீ பண்ற கீ இருக்க இடத்துக்கு கூட்டு போய் அந்த இடத்துல அவர் இந்த கீயை எடுத்து வச்சுக்கிட்டு என்னைய தோக்கடிச்சிட்டு நீ இந்த கீ எடுத்துட்டு போ அப்படின்ற மாதிரி லூஃபி கிட்ட சொல்லிடுவாப்ல. லூஃபியும் ஸ்டார்டிங்ல சும்மா விளையாட்டுக்கு தான் பண்றது போல, இந்த கிழவனால என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சும்மா சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். பட் ஒரு கட்டத்துக்கு மேல யாசான் லூஃபியை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாரு. அவரோட வெப்பனான ஆக்ஸ்லாம் வச்சு லூஃபியை போட்டு தள்ளுற மாதிரி ட்ரீட் பண்ணுவாப்ல. அந்த சமயத்துல ஜோரோ களத்துல இறங்குறது மட்டும் இல்லாம நம்ம லூஃபியோட கியர் ஃபை ஃபார்ம் அட்டைன் பண்ணுவான். இதை பார்த்தோன்னே யாசான் ரைட் இவங்க எல்லாருமே ஷாங்க் சொன்ன மாதிரி ஒரு கேப்பபிளான பர்சன்ஸ் தான் அப்படின்னு அந்த ஃபைட்ல இருந்து வித்ரா பண்ணிடுவாப்ல. இதை பார்த்து லூஃபி யாரா நீ கிளட்டு போயில, நீ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன போட்டு ட்ரை பண்ண, இப்போ என்ன சண்டையில இருந்து பின்வாங்குற அப்படின்ற மாதிரி நம்ம லூஃபி செம்ம காண்டாயிருவான். இதுக்கப்புறம் லூஃபி, ஜோரோ, நாமி இவங்க எல்லாமே அந்த கீயை வாங்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாங்க. நம்ம யாசானோ அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவாப்ல. சோ கீயை கண்டுபிடிச்ச நம்ம லூஃபி டைரக்டா ரெல்ம் ஆஃப் டெட்டுக்கு போய் லோக்கியை பார்க்கறக்காண்டி போவான். நம்ம லூஃபி கூட ஜோரோ வந்திருப்பான். நம்ம நாமி அண்ட் ரோடோ இவங்க ரெண்டு பேரும் தனியா பிரிஞ்சு மறுபடியும் பெங்குயிட்டுக்கு போயிருப்பாங்க. சோ ரெல்ம் ஆஃப் டெட்டுக்கு வந்து லூஃபி அண்ட் ஜோரோ லோக்கியை பார்த்த உடனே ஷாக் ஆயிருவாங்க. ஏன்னா அந்த இடத்துல லோக்கி பயங்கரமா டேமேஜ் ஆகி ரத்த வெள்ளத்துல சாகற மாதிரி படுத்து கிடந்திருப்பான். ஆரம்பத்துல நம்ம ஜோரோ இந்த பைபிள நம்ம ஏமாத்துறான், நம்ம இருந்து இந்த கீயை புடுங்கிறதுக்காண்டி தான் இந்த பைபிள நடிப்பு போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி நம்ம ஜோரோ லோக்கியோட புண்ணிலே ஓங்கி ஒரு எத்து விடுவான். அப்படி எத்துனோட லோக்கி பயங்கரமா கத்துவான். அதுக்கப்புறம் தான் நம்ம ஜோரோ ரைட் இவனுக்கு நிஜமாலே அடிபட்டுருக்கு போல அப்படின்றத நம்புவான். இவங்க ரெண்டு பேரும் லோக்கியை ட்ரீட் பண்றக்காண்டி லோக்கியை காப்பாத்துறக்காண்டி அவன் காலில் இருக்க ஒரு செயினை மட்டும் கரெக்டா போட்டுட்டு மத்த எல்லா செயினையுமே கலட்டி விட்டுருவாங்க. அந்த சமயத்துல நம்ம லோக்கியை லூஃபி ஃப்ரீ பண்ண போறான்ற விஷயத்தை தெரிஞ்சா அஜுருதினும் அவனோட க்ரூமேட்ஸும் இதை தடுக்கிறக்காண்டி வருவாங்க. பட் அதுக்குள்ளேயே நம்ம லூஃபி லோக்கியை முக்காவாசி ஃப்ரீ பண்ணி விட்டுருவான். அவன் காலில் இருக்க ஒரு செயினை மட்டும் தான் ஃப்ரீ பண்ணாம இருந்திருப்பான். சோ லோக்கி முக்காவாசி ஃப்ரீ ஆனோடனே டக்குன்னு இருந்துச்சு அவன் பக்கத்து இந்த ஹேமர் எடுத்து இவங்க எல்லாத்தையுமே மிரட்ட ஆரம்பிப்பான். நீ என்னோட காலில் இருக்க இந்த லாஸ்ட் செயினையும் ஃப்ரீ பண்ணலனா நான் இந்த ஹேமரை வச்சு ஆடம் ட்ரீல அடிப்பேன், அப்படின்னு அந்த ஹேமரை வச்சு அடிச்சனா அதுல லைட்னிங் ஏற்பட்டு இந்த ஆடம் ட்ரீல ஃபயர் பத்திக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம லோக்கி எல்லாத்தையுமே மிரட்டுவான். ஆடம் ட்ரீக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வீக்னஸ்னா அது ஃபயரும் லைட்னிங் தான். ஆடம் ட்ரீல ஒன்ஸ் நெருப்பு பத்திக்குச்சுன்னா அது அணைக்கிறது ரொம்ப கஷ்டமாயிரும். ஆடம் ட்ரீல அது வேகமாவும் பரவ ஆரம்பிக்கும். சோ லோக்கி இவங்களை ஒரு கட்டத்து வரைக்கும் மிரட்டிக்கிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் இவங்க யாருமே கேட்கற மாதிரி தெரியல தெரிஞ்ச உடனே டக்குன்னு அந்த ஹேமரை வச்சு ஆடம் ட்ரீயை அடிச்சு நெருப்பு பத்தி விட்டுருவான். இதை பார்த்து லூஃபி காண்டாயி அவனோட கியர் 4க்கு போய் லோக்கி அடிச்சு படுக்க போட்டுருவான். அந்த சமயத்துல அஜுருதினோட க்ரூ வந்திருப்பான் இல்ல, அந்த க்ரூல கிரீட்னு ஒரு டாக்டர் வந்திருப்பான். அந்த டாக்டர் கிட்ட லூஃபி லோக்கியை ஹீல் பண்ண சொல்லுவான். பிகாஸ் லோக்கிக்கு தானே ஷாங்க்ஸ் இருக்க இடம் தெரியும். சோ லோக்கியை ஹீல் பண்ணாதானே ஷாங்க்ஸ் எங்க இருக்கான்றத தெரிஞ்சுக்க முடியும். அதனால லூஃபி லோக்கியை ஹீல் பண்ண சொல்லுவான். இதே சமயத்துல ரெல்ம் ஆஃப் சன்ல என்ன நடந்துகிட்டு இருக்கும்னா நம்ம ஷாம்ராக்கும் குன்கவும் எல்பஃப்க்கு வந்திருந்தாங்க இல்லையா, அவங்க வந்ததுக்கு முக்கியமான ரீசன் இந்த எல்பஃப் மக்களை திரும்ப வாரியர்ஸ் மாத்தி அவங்க பக்கம் வச்சுக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த ஷாம்ராக்கும் குன்கவும் வந்திருப்பாங்க. அப்படி இந்த மக்களை இவங்களோட கண்ட்ரோல் கிட்ட கொண்டு வரதுக்காண்டி இவங்க ஒரு பிளானை போட்டிருப்பாங்க. அதாவது இந்த எல்பஃபோட குழந்தைகள் இருக்காங்களா அவங்கள வச்சு எல்பஃப் மக்களை மிரட்டி அவங்களோட கண்ட்ரோல் கீழே கொண்டு வந்துடலாம் அப்படின்றதான் இவங்களோட பிளான். அந்த சமயத்துல இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆள் தேவைன்னு ஹோலி நைட்ஸ்ல இருந்து ஒரு 2 பேரை வர வைப்பாங்க. அதே சமயத்துல ஷாம்ராக்கு ஒரு வேலை வந்தனால அவன் மெரிஷுவாக்கே திரும்ப போயிடுவான். சோ எல்பஃப்ல இப்போதைக்கு 3 ஹோலி நைட்ஸ் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம குன்கோ இவளை ஏற்கனவே பார்த்திருப்போம். இவ தான் ஷாம்ராக் கூட சுத்திட்டு இருந்திருப்பா. இவ பாத்தீங்கன்னா ஆரோனோமின்னு ஒரு டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டிருப்பா. இந்த டெவில் ஃப்ரூட் பவர்ஸை யூஸ் பண்ணி அவளால பேண்டேஜஸ் கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த பேண்டேஜஸ் லெவிடேட்டும் பண்ண வைக்க முடியும். அதாவது டிஃபரண்ட் ஷேப்ஸுக்கும் மாத்த முடியும். அடுத்ததா செயின்ட் சம்மர்ஸ்னு ஒருத்தர் வந்திருப்பான். இவன் பாத்தீங்கன்னா த்ரோன் ஃப்ரூட்டை சாப்பிட்டிருப்பான். இவனோட டெவில் ஃப்ரூட்டை யூஸ் பண்ணி இவனால முள்ள கிரியேட் பண்ண முடியும். அந்த முட்களை இவனால எந்த இடத்துல வேணாலும் கிரியேட் பண்ண முடியும். அடுத்ததா லாஸ்டா கொலிங்கம்னு ஒருத்தர் இருப்பான். இவனால பாத்தீங்கன்னா மக்களோட கெட்ட கனவுகள் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே இவனால ரியாலிட்டி கொண்டு வைக்க முடியும். சோ இவங்க 3 பேர் சேர்ந்து ஸ்கூல்ல இருக்க சின்ன குழந்தைகளை கிட்னாப் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸ்டார்டிங்ல இந்த கொலிங்கம் எல்பஃப்ல இருக்கக்கூடிய சின்ன குழந்தைங்க பார்த்து பயப்படக்கூடிய கெட்ட கனவுகள் எல்லாத்தையுமே ரியாலிட்டி கொண்டு வந்துருவான். அதாவது இந்த ஸ்கூல்ல இருக்க ஒரு குழந்தைக்கும் அவங்க அம்மா பார்த்து பயம் இருக்கும், அதே மாதிரி கோஸ்ட் பார்த்து பயம் இருக்கும், லோக்கியை பார்த்து பயம் இருக்கும், மித்தாலஜிக்கல் கிரியேச்சர்ஸ் பார்த்து பயம் இருக்கும், ரெல்ம் ஆஃப் டெட்ல இருக்கக்கூடிய பீஸ்ட் பார்த்து பயம் இருக்கும்ல. அந்த மாதிரி இந்த குழந்தைங்களோட பயம் எல்லாமே கொலிங்கமோட பவர்ஸ்னால ரியாலிட்டிக்கு வர ஆரம்பிக்குது. இதை பார்த்து குழந்தைங்க எல்லாரும் ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த சமயத்துல இந்த மான்ஸ்டர்ஸ் ஸ்கூல்ல இருக்கக்கூடிய பிரின்சிபலும் சாலும் ஒன்னா சேர்ந்து தடுக்க ட்ரை பண்ணுவாங்க. அப்படி இவங்க இந்த மான்ஸ்டர்ஸ் கூட சண்டை போட்டு அதை டிஃபீட் பண்ணிட்டு இருக்க சமயத்திலேயே இந்த ஸ்கூல்ல இருக்க எல்லா சின்ன பசங்களும் மயக்கம் போட்டு எல்லாருமே ஸ்லீப் வாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது இவங்க எல்லாருமே தூக்கத்திலே நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே சமயத்துல லோக்கி ரெல்ம் ஆஃப் டெட்ல இந்த ஆடம் ட்ரீக்கு நெருப்பு வச்சிருப்பான் இல்லையா, அந்த நெருப்பு மேல இருக்கக்கூடிய இந்த பிரான்ச் வரைக்கும் வந்துரும். அந்த நெருப்புக்குள்ள இந்த குழந்தைங்க போற மாதிரி ஹோலி நைட்ஸ் ஒரு பிளான போட்டிருப்பாங்க. சோ இதை தடுக்கிறதுக்காண்டி நம்ம சாலா அந்த குழந்தைகளை நிப்பாட்ட ட்ரை பண்ணுவான். பட் அந்த குழந்தைகளை
குழந்தைங்களை சாலால தொடக்கூட முடிஞ்சிருக்காது. ஏன்னா அந்த குழந்தைங்களை சுத்தி இன்விசிபிளான முள்வெளியை கிரியேட் பண்ணிருப்பாங்க. அதனால நம்ம சால் என்ன பண்ணுவார்னா ஒரு ஷீல்டை வச்சு அந்த குழந்தைங்களை தடுத்து பார்ப்போம் அப்படின்ற மாதிரி நிப்பாட்டி பார்ப்பாப்ல. பட் அவர் ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்து அந்த குழந்தைகளை தடுக்க ட்ரை பண்ணாருன்னா அந்த முள்வெளி குழந்தைகளே குத்தி டேமேஜ் பண்ண ஆரம்பிக்குது. அந்த சமயத்துல இந்த குழந்தைங்க ஃபயருக்குள்ள போறதுக்கு முன்னாடியே அந்த இடத்துக்கு ஜெயின் ஃபயர் ஃபைட்டர்ஸ் வரது மட்டும் இல்லாம நம்ம ஜீன் பேவும் அந்த இடத்துக்கு வந்து அங்க இருக்க தண்ணியை யூஸ் பண்ணி அந்த ஃபயரை மொத்தமா அணைச்சிருவாப்ல. ஜீன் பே கூட நம்ம நாமி, புரூக், உசப் இவங்க எல்லாருமே வந்திருப்பாங்க. அந்த ஃபயர் அணைஞ்சதுக்கு அப்புறமும் இந்த குழந்தைங்க தொடர்ந்து நடந்துகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரியே லைப்ரரியில இருந்து நம்ம ராபின் அண்ட் சாப்பர் இவங்க ரெண்டு பேருமே அந்த சாலோட தாடி இருக்கு இல்லையா அதெல்லாம் மறைஞ்சிருப்பாங்க. இந்த ஹோலி நைட்ஸோட பிளான் படி இந்த குழந்தைகளை வச்சு எல்பஃப் மக்களை மிரட்டி அவங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்கக்கூடிய ஸ்கூலையும் லைப்ரரியும் அழிக்கிறது தான் இவங்களோட பிளானா இருந்திருக்கும். அப்படி இந்த ஸ்கூலையும் லைப்ரரியும் அழிச்சதுக்கு அப்புறம் இந்த குழந்தைகளை மெரிச்சுவாக்கு கூட்டு போகலாம் பிளான் போட்டிருப்பாங்க. சோ இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ற விதமா கொலிங்கமும் சம்மர்ஸும் டிரான்ஸ்பாண்டர்ஸ் நெயில யூஸ் பண்ணி எல்பஃப்ல இருக்க எல்லா மக்களையும் மிரட்ட ஆரம்பிப்பாங்க. அதாவது அந்த லைப்ரரியும் ஸ்கூலையும் நெருப்பு வச்சு எரிங்க, முக்கியமா அந்த லைப்ரரியில இருக்க எல்லா புக்கும் எரிஞ்சிருக்கணும், ஒரு புக்கை கூட நீங்க காப்பாற்ற கூடாது, இல்ல அதை பண்ண மாட்டேன்னு சொன்னீங்கன்னா உங்க குழந்தைங்க எல்லாத்தையுமே நாங்க கொன்றுவோம் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் மிரட்டுவாங்க. ஆரம்பத்துல எல்பஃப் மக்கள் கொஞ்சம் யோசிப்பாங்க. ஏன்னா அந்த லைப்ரரியில தான் அவங்களோட மொத்த ஹிஸ்டரியுமே இருக்கும். சோ அந்த ஹிஸ்டரியை மொத்தமா எரிச்சிட முடியுமா அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிப்பாங்க. அப்ப இந்த ஹோலி நைட்ஸ் எல்டர் ஜெரால்ட் கிட்ட இந்த எல்பஃப்க்கு கிங் இல்ல, அதனால நீ தான் இந்த எல்பஃப்லயே பெரிய ஆளு, நான் உன் கிட்ட தான் சொல்றேன், நீ அந்த ஸ்கூலையும் லைப்ரரியும் நெருப்பு வைக்க ஆர்டர் கொடுக்கலனா நாங்க எங்க கிட்ட இருக்க ஒரு குழந்தையும் ரெல்ம் ஆஃப் சன்ல இருந்து ரெல்ம் ஆஃப் டெட்டுக்கு தள்ளி விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி மிரட்ட ஆரம்பிப்பாங்க. அப்படி அவங்க மிரட்டுறதுக்கு ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ற குழந்தைய எல்டர் ஜெரால்ட் இருக்கார் இல்லையா அவரோட கொள்ளு பேத்தி தான் இந்த ரெல்ம் ஆஃப் டெட்ல தள்ளி விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி மிரட்டுவாங்க. அந்த சின்ன பொண்ணுமே ஸ்டார்டிங்ல நான் ரொம்ப லக்கியான பொண்ணு, நான் இந்த இடத்துல இருந்து கீழே விழுந்தாலும் எனக்கு ஒண்ணுமே ஆகாது, அதனால நீங்க ஸ்கூலையும் லைப்ரரி எரிச்சிடாதீங்க, அங்கதான் நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் ஒன்னா படிச்சோம், நிறைய நாலேஜ் கெயின் பண்ணிக்கிட்டோம், அந்த இடத்த நீங்க எரிச்சிடாதீங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு பேசிட்டு இருக்கும் போதே அதுக்கு பயத்துல அழுக வர ஆரம்பிச்சிடும். இதை கேட்ட எல்டர் ஜெரால்ட் மட்டும் இல்லாம ஊர் மக்கள் எல்லாருமே அழுக ஆரம்பிச்சு அந்த லைப்ரரிக்கும் ஸ்கூலுக்கும் நெருப்பு வைக்க ஆர்டர் கொடுத்துருவாங்க. அதே சமயத்துல இந்த பக்கம் நம்ம சால் என்ன பண்ணிட்டு இருப்பானா இந்த சம்மர்ஸ் இருக்கான்ல அவனை தடுத்துட்டோம்னா இந்த குழந்தைய சுத்தி இருக்க முள்வெளின்றது கட் ஆயிரும், அப்படி கட் ஆயிடுச்சுன்னா இந்த குழந்தைங்க எல்லாத்தையுமே காப்பாத்தலாம் அப்படின்ற மாதிரி சம்மர்ஸ் நோக்கி போய்கிட்டு இருப்பான் சாலு. பட் சம்மர்ஸ் வந்து அவன் நிக்கிற இடத்த சுத்தி ஏகப்பட்ட முள்ள போட்டு வச்சிருப்பான். அதனால சாலால சம்மர்ஸ் கிட்ட நெருங்கவே முடியாது. சோ அந்த சமயத்துல லைப்ரரிக்கும் ஸ்கூலுக்கும் நெருப்பு வைக்கிறாங்கன்ற விஷயம் தெரிஞ்ச உடனே ராபின் செம்ம காண்டாயி சம்மர்ஸ் அடி பொளக்க ஆரம்பிச்சிருவா. ஏன்னா ராபினுக்கு அந்த ஒஹாராவோட புக்ஸ்லாம் முக்கியம் இல்லையா, சோ அந்த மாதிரி முக்கியமான ஐட்டம்ஸ்லாம் இவங்க நெருப்பு வைக்கிறாங்கன்ற விஷயம் தெரிஞ்ச உடனே சம்மர்ஸ் போட்டு அடி பொளக்க ஆரம்பிச்சிருவா. பட் இந்த ஹோலி நைட்ஸ் இந்த எல்லாராலையுமே அவனோட பாடியை ரீஜெனரேட் பண்ண முடியும். அதாவது அவங்க பாடியை நீங்க முக்காவாசி அழிச்சாலோ இல்ல அந்த பாடியை துண்டு துண்டா வெட்டி போட்டாலோ இவங்களால அந்த பாடியை திரும்ப ரீஜெனரேட் பண்ணிட முடியும். ராபினும் என்னென்னமோ பண்ண ட்ரை பண்ணுவா, பட் ராபினால ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம குன்கோ ராபினை கட்டி போட்டுருவா. அதே சமயத்துல இந்த பக்கம் நம்ம குன்கோ இருக்காளே அவ வந்து நம்ம ப்ரூக் அடிச்சு நீ தான் இனிமேல் என்னோட மியூசிஷியன், நீ இனிமேல் எனக்கு தான் வாசிக்க போற அப்படின்ற மாதிரி ப்ரூக்க அடி நடிப்பா. அதுக்கு ப்ரூக்கு குன்கோ கிட்ட நான் ஏற்கனவே என்னோட லைஃப் ஒருத்தருக்கு பிளட்ஜ் பண்ணிட்டேன், அவருக்கு மட்டும் தான் என் வாழ்க்கை முழுக்க மியூசிஷியனா இருப்பேன், சோ நான் செத்தாலும் பரவாயில்ல உனக்கு ஒரு மியூசிஷியனா மாற மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம ப்ரூக்கு குன்கோ கிட்ட சொன்னேன்னா நம்ம ப்ரூக்கை போட்டு குன்கோ அடிக்க ஆரம்பிச்சிருவா. கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த இடத்துக்கு கபான் வந்திருப்பாப்ல. ஏன்னா நம்ம கபானோட பையன் கோலன் இருக்கான் இல்லையா அவனையுமே இவங்க கடத்தி வச்சிருப்பாங்க. கோலனை காப்பாத்துல கட்டி நம்ம கபான சம்மர்ஸ் கூட சண்டை போடுவாப்ல. அந்த சமயத்துல இம்மோர்டல் மாதிரி காமிச்சுக்கிட்டு இருந்தா நம்ம சம்மர்ஸே கபானு ஈஸியா நாக் அவுட் பண்ணிடுவாப்ல. அவரோட அட்டாக்ன்றது சம்மர்ஸ் மேல டைரக்டா விழுறது மட்டும் இல்லாம அவனுக்கு ஏகப்பட்ட டேமேஜ் கொடுத்துரும். அவனோட ரீஜெனரேஷன் ப்ராசஸ்ன்றது ரொம்ப கம்மியாயிரும். சோ கோலனை காப்பாத்துல கட்டி நம்ம கபான் வெறி கொண்டு குன்கோவை அட்டாக் பண்ண போவாப்ல. அந்த சமயத்துல குன்கோ கபானை தடுக்கிறதுக்காண்டி கோலனோட கழுத்துல கத்தி வச்சு நீ அந்த ஆக்ஸை கீழே போலனா உன் மையனை கொன்றுவேன் அப்படின்ற மாதிரி கழுத்துல மெதுவா கத்தி இறக்க ஆரம்பிப்பா. இதை பார்த்த கபானா ஆரம்பத்துல அவரோட மகன் கோலன் கிட்ட மகனை கொஞ்ச நேரம் தாங்கி கூட நான் வந்து காப்பாத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாப்ல. பட் ஒரு கட்டத்துல நம்ம கபான் அவரோட மகனுக்கு ஏதாச்சும் ஆயிருமோ அப்படின்ற ஒரு பயத்துல குன்கோ கிட்ட சரண்டர் ஆயிடுவாப்ல. அப்படி சரண்டர் ஆன அடுத்த செகண்டே நம்ம குன்கோ அவரோட ஆரோவை வச்சு கபானை ரெல்ம் ஆஃப் டெட்டுக்குள்ள தள்ளி விட்டுருவா. அந்த சமயத்துல சாப்பர் பாத்தீங்கன்னா நம்ம கபான் சம்மர்ஸ் கூட சண்டை போடுறத பாத்துக்கிட்டு இருந்திருப்பான். கபான் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் சம்மர்ஸ் ஒரு இம்மோர்டல், அவனை யாராலையுமே சாகடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சாப்பர் நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பான். பட் கபானோட அட்டாக்ன்றது சம்மர்ஸ் மேல விழுகிறது மட்டும் இல்லாம அவனுக்கு பயங்கரமான டேமேஜ் தந்திருக்கும். இதை பார்த்தோன்னே சாப்பர் இவர் எப்படி அந்த அட்டாக் யூஸ் பண்ணாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறக்காண்டி ரெல்ம் ஆஃப் சன்ல இருந்து ரெல்ம் ஆஃப் டெட்டுக்கு விழுந்துகிட்டு இருந்த நம்ம கபானை சாப்பர் அவரை காப்பாத்திடுவான். இது எல்லாமே பேரலா ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் டோரியன் புரோகியா அப்புறம் அவனோட டீம் எல்லாருமே பார்ட்டில சரக்கு அடிச்சு முக்காவாசி மட்டையா இருப்பாங்க. பட் ஒரு சமயத்துல எல்லாம் போதை தெளிஞ்சு எந்திக்கும் போது இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே குழந்தைகளை காப்பாத்துறக்காண்டி களத்துல இறங்குவாங்க. அப்ப அவங்க கப்பல்ல பறந்து வந்துகிட்டு இருக்கும் போது இந்த குழந்தைகளோட நைட் மாசால உருவான கிரியேச்சர்ஸ் வந்து இவங்களை அட்டாக் பண்ணும். அதுல நிறைய கிரியேச்சர்ஸ் இவங்க அடிச்சு நாக் அவுட் பண்ணிடுவாங்க. பட் ஒரு கட்டத்துல நிறைய கிரியேச்சர்ஸ் ஒன்னா சேர்ந்து பறந்துகிட்டு இருந்த இவங்களோட கப்பலை கீழே கவுத்து விட்டுரும். அதே சமயத்துல இந்த பக்கம் கடத்தப்பட்ட குழந்தைங்க எல்லாமே அவங்க அம்மா அப்பாவை நினைச்சு அழுக ஆரம்பிப்பாங்க. அம்மா அப்பா எங்களை வந்து காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி அவங்க தேம்பி அழுக ஆரம்பிப்பாங்க. எல்லாத்தையும் பார்க்கும்போது நம்ம குன்கோக்கு திடீர்னு ஒரு ஃபிளாஷ்பேக் ஸ்ட்ரைக் ஆகும். அந்த ஃபிளாஷ்பேக்ல நம்ம குன்கோ சின்ன வயசா இருக்கும்போது ப்ரூக்கு கூட இருக்க மாதிரி பார்த்திருப்பா. அந்த ஃபிளாஷ்பேக் நம்ம குன்கோக்கு ஞாபகம் வந்தோடனே நம்ம குன்கோ ப்ரூக் அது நீதானா என் கூட இருந்த அப்படின்ற மாதிரி குன்கோ ப்ரூக்கை தேடி ஓடுவா. பட் குன்கோ ப்ரோக்கை பார்க்கறதுக்கு முன்னாடியே ஈமு குன்கோவை கண்ட்ரோல் எடுத்துருவா. அப்படி கண்ட்ரோல் எடுத்த அடுத்த செகண்டே ஒரு பயங்கரமான ஹாக்கின்றது எல்பஃப் முழுக்க பரவும். கிட்டத்தட்ட ரெல்ம் ஆஃப் சன்ல நம்ம ஈமு வெளிப்படுத்துற ஹாக்கியை ரெல்ம் ஆஃப் டெட்ல இருக்க லூஃபியாலையும் மற்றவங்களாலையும் சென்ஸ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஹாக்கியை ஈமு குன்கோவை கண்ட்ரோல் எடுத்தானே வெளிப்படுத்துவா. சோ ஈமு குன்கோவை கண்ட்ரோல்
எடுத்தோடனே குலிங்கம் கிட்ட அந்த நைட்மேர் கிரியேச்சர்ஸ் நிறைய உருவாக்க சொல்லிட்டு டைரக்டா டோரியன் ப்ரோகி கிட்ட போய் பேச ஆரம்பா. இந்த மாதிரி டோரியன் ப்ரோகி நீங்க ரெண்டு பேருமே எல்டர் ஜெரால போட்டு தள்ளிட்டு நீங்க தான் எல்பஃபோட கிங்ன்றத அனௌன்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க எங்க கூட ஒண்ணா சேர்ந்துருங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஈமு டோரியன் ப்ரோகி கிட்ட பேசுவா. பட் டோரியன் ப்ரோகி இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அந்த சமயத்துல நம்ம ஈமுவை டோரி அடிக்க வருவான். பட் ஈமு திடீர்னு ஒரு பெரிய கன் எடுத்து டோரியோட கையில சுட்டுருவா. அப்படி சுட்ட உடனே டோரியோட கை துண்டா போயிடும். அந்த சமயத்துல ஈமு ஏதோ ஒரு டீமன் ரிச்சுவல் யூஸ் பண்ணி டோரியை டீமனா மாத்திடுவா. இதை பார்த்து எல்லாருமே செம ஷாக் ஆயிடுவாங்க. அப்படி டீமனா மாறின நம்ம டோரியுமே எல்டர் ஜெரால போட்டு தள்ள போறேன் அப்படின்ற மாதிரி ஈமு சொல்ற பேச்சை கேட்க ஆரம்பிச்சிருப்பான். கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம ப்ரோகியும் இதே மாதிரி ஒரு டீமனா மாறிடுவான். அதுக்கப்புறம் போக போக இந்த ஜெயிண்ட் வாரியர் பைரட்ஸ்லாம் பாயினா அவங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா டீமனா மாற ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது டோரியன் ப்ரோகி ரெண்டு பேருமே எந்தெந்த ஜெயின்ஸ் பக்கத்துலாம் போக ஆரம்பிக்கலாம் அந்த எல்லா ஜெயின்ஸுமே டீமனா மாற ஆரம்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க கீழே ரெல்ம் ஆஃப் டெட்ல அப்ப லோக்கி அஜர்தின் கிட்ட என்ன முழுசா ஃப்ரீ பண்ண நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஆக்சுவலா அந்த அஜர்தின் அண்ட் லோக்கி இருக்காங்களா அவங்க ரெண்டு பேருமே பிரதர்ஸ். பட் இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரே அம்மா கிடையாது, வேற வேற அம்மா. அது எல்லாத்தையுமே நான் போக போக சொல்றேன். சோ அஜர்தினுக்கு லோக்கி அவ்வளவு பிடிக்காது. ஏன்னா லோக்கி தான் அவங்க அப்பாவை கொண்டிருப்பான் இல்லையா, அதனால அஜர்தின் லோக்கியை ஃப்ரீ பண்ண விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருப்பான். அந்த சமயத்துல லூஃபி லோக்கி கிட்ட என் க்ரூல சேர்ந்துரு, என் க்ரூல நீ சேர்ந்தனா அஜர்தின் என் பேச்சு கேட்டு உன்னை ஃப்ரீ பண்ணிடுவான் அப்படின்ற மாதிரி நம்ம லூஃபி லோக்கி கிட்ட சொல்லுவான். பட் லோக்கி இதுக்கு ஒத்துக்க மாட்டான். அந்த சமயத்துல இவங்க எல்லாருமே லோக்கி அண்ட் கபான் இவங்க ரெண்டு பேத்தையும் மட்டும் விட்டுட்டு மத்தவங்க எல்லாரும் மேல போய் எல்லாரையும் காப்பாத்துவான் அப்படின்ற மாதிரி கிளம்புவாங்க. ஆனா அந்த சமயத்துல தான் கபான் அஜர்தின் கிட்ட லோக்கியை ஃப்ரீ பண்ணி உங்க கூட கூட்டிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லுவாப்ல. அப்ப அஜர்தின் கபான் கிட்ட நீங்க என்ன சொல்றீங்க, லோக்கியை ஃப்ரீ பண்ணி நான் மேல கூட்டு போனேன்னா அவன் கவர்மெண்ட் கூட ஒன்னா சேர்ந்து எல்பஃபே அழிச்சிருவான். அது மட்டும் இல்லாம அவன் எங்க அப்பாவை கொண்டவன், அவளை ஈஸியால ஃப்ரீ பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி கபான் கிட்ட சொல்லுவான். அந்த சமயத்துல கபான் அஜர்தின் கிட்ட லோக்கி உங்க அப்பாவை கொல்லல, உங்க அப்பா அந்த கேஸ்ட்ல சாகுறப்போ நானும் ஷாங்ஸும் அந்த கேஸ்ட்ல வேற ஒரு ஹாக்கியை சென்ஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி நம்ம கபான் அஜர்தின் கிட்ட சொல்லுவாப்ல. இதே மாதிரி நம்ம லோக்கியுமே அஜர்தின் கிட்ட ஏகப்பட்டதுல சொல்லியிருப்பான், நான் எப்பறம் நம்மளோட அப்பாவை கொல்லுவேன் அப்படின்ற மாதிரி அஜர்தின் கிட்ட ஏகப்பட்டதுல சொல்லியிருப்பான். ஆனா அஜர்தின் அதை நம்பி இருக்க மாட்டான், லோக்கி போய் தான் சொல்றான் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருப்பான். பட் கபானே இந்த மாதிரி சொல்றப்போ அஜர்தின் லோக்கி கிட்ட போய் இந்த மாதிரி உனக்கு ஒரு 3 நிமிஷம் டைம் தரேன், அதுக்குள்ள அங்க என்ன நடந்துச்சுன்றது சொல்லு, அப்பா எப்படி இறந்தாருன்ற சொல்லு அப்படின்ற மாதிரி நம்ம அஜர்தின் லோக்கி கிட்ட கேட்பான். அதே சமயத்துல இந்த பக்கம் நம்ம கபானு லூஃபியை கூப்பிட்டு நீ ஹோலி நைட்ஸ் எதிர்த்து சண்டை போடும்போது காங்கரர் ஹாக்கியை கரெக்டா யூஸ் பண்ணு, அப்பதான் அவங்கள டேமேஜ் பண்ண முடியும். அதே மாதிரி உன்னோட க்ரூல இன்னொரு காங்கரர் ஹாக்கி யூஸர் இருக்கான் அப்படின்ற மாதிரி நம்ம கபான் சொல்லுவாப்ல. இதை கேட்டோடனே நம்ம சாஞ்சி அது நான் தானே, அந்த காங்கரர் ஹாக்கி யூஸர் நான் தானே அப்படின்ற மாதிரி கபான் கிட்ட கேட்பான். ஆனா கபான் டக்குன்னு அந்த ஸ்வாட்ஸ்மேன் சொல்லிடுவாப்ல. அதை கேட்டோடனே நம்ம சாஞ்சிக்கு மூஞ்சி அப்படியே தொங்கி போயிடும். பட் சாஞ்சி அதை அக்செப்ட் பண்ணிட்டு கூல சீரட்டை பத்த வைப்பான். ஸோ சாஞ்சிக்கு வருங்காலத்தில் அதிக பவர்ஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜோரோக்கு ஈக்குவலாக அவனையும் காமிக்கணும் இல்லையா. அப்படியே இந்த பக்கம் ஜோரோ பார்த்தோம்னா ஜோரோக்கு தன்னால காங்கரர் ஹாக்கி யூஸ் பண்ண முடியுன்றதே அவனுக்கு தெரியல. இதை கேட்டோடனே லூஃபிக்கே செம்ம ஷாக் ஆயிரும், கபானும் ஷாக் ஆயிடுவாப்ல. அப்போ லூஃபி ஏண்டா உனக்கு காங்கரர் ஹாக்கி இருக்குது உனக்கே தெரியாதா அப்படின்ற மாதிரி ஜோரோ கிட்ட கேட்பான். ஸோ லூஃபிக்கு ஜோரோவால காங்கரர் ஹாக்கி யூஸ் பண்ண முடியுன்றது முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. அப்போ கபானு ஜோரோ கிட்ட உன்னோட கேப்டன் ஃபியூச்சர் கிங் ஆஃப் தி பைரட் ஆகும்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா நீ என்னன்னா உன்னோட காங்கரர் ஹாக்கி யூஸ் பண்ண தெரியாம சொல்லிட்டு இருக்க, இப்படி இருந்தா உன்னோட கேப்டன் எப்படி ஃபியூச்சர் கிங் ஆஃப் தி பைரட்ஸ் அமாத்துவ அப்படின்ற மாதிரி நம்ம கபான் ஜோரோவை திட்டுறதோட அப்படியே கட் பண்ணி லோக்கி இந்த பக்கம் அஜர்தின் கிட்ட அவனோட ஃபிளாஷ்பேக்கை சொல்ல ஸ்டார்ட் பண்ணுவான். அப்போ இந்த ஃபிளாஷ்பேக்கோட ஸ்டார்டிங்ல நம்ம லோக்கி அண்ட் எல்டர் ஜெரால் இவங்க ரெண்டு பேத்தையுமே பாத்தீங்கன்னா கிங் ஹெரால்ட் கேஸ்டலுக்கு கூட்டு விட்டுருப்பாப்ல. அந்த சமயத்துல லோக்கிக்கு ஒரு டீனேஜ் வயசுன்றது இருக்கும். ஸோ லோக்கி அண்ட் எல்டர் ஜெரால் இவங்க ரெண்டு பேத்தையுமே அந்த கேஸ்டலுக்குள்ள போகும்போது அவங்க ரெண்டு பேத்தையுமே அங்கிருந்து ஒரு 2 காட்ஸ் கிங் ஹெரால்ட பார்க்க விடாம தடுப்பாங்க. அந்த சமயத்துல லோக்கி சம்மகாண்டாயி நான் இந்த இடத்தோட பிரின்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 காட்ஸையும் அடிச்சு போட்டுட்டு அந்த கதவை உடைச்சிட்டு உள்ள போவான். உள்ள போய் பார்த்தா ஏகப்பட்ட ஜெயின் காட்ஸ் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து கிங் ஹெரால்ட பிட்ரி பண்ணி போட்டு தள்ளிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து லோக்கிக்கு நான் செம்ம ஷாக் ஆயிரும். அப்போ அந்த சமயத்துல கிங் ஹெரால்ட ஏன் இவங்க எல்லாரும் போட்டு தள்ளுறாங்க அப்படின்றதுக்கு அந்த ஃபிளாஷ்பேக்குள்ளேயே இன்னொரு ஃபிளாஷ்பேக் போறாங்க. இந்த ஃபிளாஷ்பேக்கோட ஸ்டார்டிங்ல நம்ம கிங் ஹெரால்டோட பாஸ்ட் தான் காட்டுறாங்க. மனுஷன் ஆரம்பத்துல இந்த ஜெயிண்ட் வாரியர்ஸ் எல்லாம் பார்த்து உலகம் முழுக்க பயந்துகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நம்ம கிங் ஹெரால்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு கேரக்டரா தான் இருக்காப்ல. ஏகப்பட்ட ஹியூமன் ஐலாண்ட்ஸ் அடிச்சு நொறுக்குறது, ஹியூமன்ஸ் ஒரு இன்செக்டா பாக்குறது, அந்த மாதிரி தான் சுத்திட்டு இருந்திருப்பாப்ல. பட் இப்படி கெத்த சுத்திட்டு இருந்த மனுஷன் ஒரு நாள் ஏதோ ஒரு ஐலாண்ட்ல ஒரு ஜெயிண்ட் பொண்ணு சர்க்கஸ் காரங்க அடைச்சு வச்சு கொடுமைப்படுத்திட்டு இருக்க மாதிரி பாப்பாப்ல. அதை பார்த்தோன்னே மனுஷனுக்கு சம காண்டாயிரும். என்னடா இந்த பிள்ளை பூச்சி ஹியூமன்ஸ் ஒன்னா சேர்ந்து ஒரு ஜெயிண்ட் பொண்ணு அடைச்சு வச்சிருக்காங்க, இது எல்பஃப்க்கு அசிங்கம் அப்படின்ற மாதிரி அந்த கிராமத்தையே அழிச்சு அந்த பொண்ணு தூக்கிட்டு வந்துருவாப்ல. அப்போ அந்த பொண்ணு கிட்ட ஒரு கப்பல்ல வச்சு நான் உன்னை காப்பாத்திட்டேன், எதுக்கும் கவலைப்படாத அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கிட்ட சொல்லும்போது அந்த பொண்ணு ஹெரால்ட ஓங்கி அடிச்சிருவா. அப்படி ஹெரால்ட அந்த பொண்ணு ஓங்கி அடிச்சுட்டு அந்த ஹியூமன்ஸ் தான் என்னை காப்பாத்தினாங்க, அவங்க தான் என்னை வளர்த்தாங்க, நீ ஒழுங்கு மரியாதை அவங்க கிட்ட போய் அப்பாலஜைஸ் பண்ணு, நீ சைஸ்ல பெருசா இருக்குன்றனால மத்த எல்லாருமே ஏழாரமா பார்க்காத அப்படின்ற மாதிரி நம்ம ஹெரால்ட டேமேஜ் பண்ணி விட்டுருவா. பட் ஹெரால்டுக்கு இந்த பொண்ணு சொன்ன விஷயம் எல்லாம் கேட்டு கோவம் வந்திருக்காது. அதுக்கு பதிலாக ஹெரால்டு அவனோட ஜெயிண்ட் வாரியர்ஸை வச்சு அந்த அழிஞ்சு போன வில்லேஜை திரும்ப ரீபில்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுவான். அதே மாதிரி அந்த ஐலாண்டோட கிங் கிட்டையும் தான் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பும் கேட்பான். சோ அந்த பொண்ணு அடிச்ச உடனே ஒரு வாரியரா சுத்திக்கிட்டு இருந்த ஹெரால்டு மனுஷங்களை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிப்பாப்ல. சோ கிங் ஹெரால்டு அப்படி மாத்தின அந்த பொண்ணோட பேரு ஐடா. அதுக்கப்புறம் கிங் ஹெரால்டு ஐடாவை எல்பஃப்க்கு கூட்டு போய் இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணி ஒரு குழந்தையை பெத்துப்பாங்க. அவனோட பேர் தான் அஜ்ருதீன். அந்த சமயத்துல கிங் ஹெரால்டு எல்பஃப் மக்கள் எல்லார்ட்டையுமே நம்ம இனிமேல் எந்த ஒரு மனுஷங்களையும் சண்டை போடக்கூடாது, அதுக்கு பதிலாக நம்ம அவங்களோட கல்ச்சரை கத்துக்க ஆரம்பிச்சுப்போம், மனுஷங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு, அதுல எல்லாமே நம்ம கத்துக்க ஆரம்பிச்சுப்போம் அப்படின்னு கிங் ஹெரால்டு வாரியர்ஸா இருந்த நம்ம எல்பஃப் மக்களை நார்மல் ஜெயின்ஸா மாத்த ஆரம்பிச்சிருப்பாப்ல. சோ கிங் ஹெரால்டுக்கு இப்படி ஒரு ஞான உதயம் பிறக்கிறதுக்கு ஹெல்ப்பா இருந்தா நம்ம ஐடாவே கிங் ஹெரால்டு கல்யாணம் பண்ண முடிவு பண்ணிருப்பாரு.
இருப்பாரு. பட் இந்த எல்லா ஊர்லயுமே 4 பெரிய தலைக்கட்டு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியே எல்பஃப்ல இந்த 4 எல்டர்ஸ் கிங் ஹெரால்ட் ஐடாவை கல்யாணம் பண்ண விட்டுருக்க மாட்டாங்க. பிகாஸ் ஐடாக்கு வந்து ஒரு பியூரான பிளட் கிடையாது. கிங்குக்கு எப்போதுமே ஒரு பியூரான பிளட் சேர்ந்த ஒய்ஃப் தான் இருக்கணும். அதே மாதிரி ஐடா மூலமா பிறந்த ஒரு மகனை இந்த கண்ட்ரியோட பிரின்ஸ் அறிவிக்க முடியாது. அப்படின்னு இந்த எல்டர்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து கிங் ஹெரால்டோட மண்டையை கழுவி அவருக்கு ஏஸ்ட்ரிட்ன்ற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த ஏஸ்ட்ரிட்ன்ற பொண்ணு சரியான மண்டகனம் பிடிச்சது. இவருக்கும் கிங் ஹெரால்டுக்கு பிறந்த பிள்ளை தான் லோக்கி. லோக்கி பிறக்கும் போது நம்ம கிங் ஹெரால்ட் ஊர்ல இருந்திருக்க மாட்டாரு. அவர் உலகம் முழுக்க இருக்க ஹியூமன்ஸ் கூட நல்லா பழகிறது மட்டும் இல்லாம அவங்க எல்பஃப் மக்கள் கூட வணிகம் செய்யறதுக்கு ஏகப்பட்ட முயற்சி எடுத்துக்கிட்டு இருப்பாரு. லோக்கி பிறந்த உடனே ஒரு டீமன் மாதிரி இருந்திருப்பான். அதனால அவங்க அம்மா லோக்கியை பார்த்த உடனே இவன் பிள்ளையே கிடையாது, இவன் இந்த நாட்டை அழிக்க பிறந்த ஒரு டீமன், இவன் பிறந்த உடனே இறந்துட்டான்னு அவங்க அப்பா கிட்ட சொல்லிருங்க அப்படின்னு ஏஸ்டிட்டு லோக்கியை தூக்கி ரெல்ம் ஆஃப் டெட்ல போட்டுருவா. யாரு நீலாம் பெத்த தாயா, பிறந்த குழந்தைய தூக்கி இப்படி ரெல்ம் ஆஃப் டெட்ல புரிய அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு இவன் மேல செம்ம காண்டாகும். பட் லோக்கி பிறக்கிறப்பே செம்ம ஸ்ட்ராங்கஸ்டா பிறந்திருப்பான் போல. அவனா ரெல்ம் ஆஃப் டெட்ல தூக்கி போட்டிருந்தாலும் பயவுல ஆடம் ட்ரீயை பிடிச்சி ரெல்ம் ஆஃப் டெட்ல இருந்து ரெல்ம் ஆஃப் சன்னுக்கு தவந்தே வந்துருவான். என்னதான் லோக்கி உயிரோட தப்பிச்சு வந்திருந்தாலும் லோக்கியா அவங்க அம்மா ஒரு தடவை கூட தூக்கி இருக்க மாட்டான். லோக்கியா ஒரு பிள்ளையவே மதிச்சிருக்க மாட்டான். அவன் ஒரு டீமன், அவன் எல்பஃப் அழிக்க வந்தவன், அவங்க அப்பாவை கொல்ல வந்தவன் அப்படின்ற மாதிரி லோக்கியை கிரஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான். சின்ன வயசுல பாசத்துக்காண்டி நம்ம லோக்கி ரொம்ப ஏங்கி இருப்பான். பட் லோக்கி மேல யாருமே பாசம் காமிச்சிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி லோக்கி பிறந்ததுக்கு அப்புறம் ஏகப்பட்ட கெட்ட விஷயம்ன்றது எல்பஃப் மக்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிருக்கும். சொல்ல போனா எல்பஃப்ல அதிக பனி புழிஞ்சு நாடே வறட்சிக்குள்ள போயிருக்கும். மக்கள் எல்லாருமே பசிப்பட்டு நின்று பஞ்சத்துல இருப்பாங்க. சரி கடல்ல போய் மீன் பிடிப்போம் பார்த்தா கடலே உறைஞ்சு போய் அதுல இருந்து ஒரு மீன் கூட பிடிக்க முடியாத மாதிரி இருக்கும். அந்த சமயத்துல ஊர் மக்கள் எல்லாரும் சாப்பாடு கண்டி தங்களுக்குள்ளேயே அடிச்சு செத்துக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி லோக்கியோட அம்மாவும் ஏதோ ஒரு நோய் வாய்ப்பட்டு இறந்து போயிருவா. அவ இறக்குறதுக்கு முன்னாடி கூட எல்லார்கிட்டயுமே லோக்கி தான் ஹெரால்ட கொல்ல போறான், அவன் ஒரு கர்ஸ்டு சைல்டு அப்படின்ற மாதிரி எல்லார்கிட்டயுமே சொல்லிட்டு தான் இறந்து போயிருப்பா. அந்த சமயத்துல ஊர் மக்கள் எல்லாருமே என்ன நினைச்சுக்கிட்டு இருப்பாங்கன்னா லோக்கி ஒரு கர்ஸ்டு சைல்டு, அவனோட கர்ஸ்னால தான் எல்பஃப் முழுக்க பசி பட்டினி பஞ்சமா இருக்கு, அதனால அவனுக்கு பதிலாக ஹஜ்ருதீனை போட்டு தள்ளிட்டோம்னா இந்த கர்ஸ்ன்றது லிஃப்ட் ஆயிரும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஹஜ்ருதீனை போட்டு தள்ள போவாங்க. அந்த சமயத்துல ஐடா எல்லாத்தையுமே தடுக்க ட்ரை பண்ணுவா. பட் ஐடா அடிச்சு போட்டு ஹஜ்ருதீனை கொல்றக்காண்டி போவாங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஹெரால்ட் அப்பியர் ஆகி இவங்க எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு ஹஜ்ருதீனை காப்பாத்துறது மட்டும் இல்லாம உங்க எல்லாத்துக்கும் சாப்பாடு தானே வேணும், உங்க வயிறு நெம்புற அளவுக்கு நான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், நம்மளோட ஹியூமன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்பஃப்ல இப்படி ஒரு பஞ்சம் மைக்கிட்டு இருக்கு அப்படின்றத சொன்ன உடனே அவங்க எல்லாரும் ஏகப்பட்ட சாப்பாடு அனுப்பிச்சிருக்காங்க. சோ எல்லாரும் வயிறார போய் சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹெரால்டு எல்லாத்தையும் அனுப்பிச்சு வைப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஹெரால்டு கொஞ்சம் வளர்ந்து நம்ம லோக்கியை போய் பார்த்து அவனை தூக்கி கொஞ்சம் ட்ரை பண்ணுவான். பட் லோக்கிக்கு சின்ன வயசுல யாருமே அன்பும் அரவணைப்பும் கொடுத்துருக்க மாட்டாங்களா, அதனால லோக்கி அவனோட உணர்வுகள் எல்லாத்தையுமே இழந்திருப்பான். ஹெரால்டு லோக்கியை தூக்கி கொஞ்சம் கூட ஒரு இன்ச்சு கூட லோக்கி சிரிச்சிருக்க மாட்டான். அதே மாதிரி ஐடா இருக்காளையா, அவளுமே இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ரெல்ம் ஆஃப் டெட்ல கடலோரத்துல ஒரு பார் ஓபன் பண்ணி அங்கேயே தங்கிடுவா. அங்கதான் வெளியே இருந்து வர பைரட்ஸ், ஹியூமன்ஸ், ஜெயின்ஸ் எல்லாருமே பார்ட்டி பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹெரால்டு மறுபடியும் ஹியூமன்ஸ் கூட ஃப்ரெண்ட்ஷிப் தொடர்றதுக்காண்டி அந்த ஊரை விட்டு வெளியே போயிருப்பாப்ல. அப்படி ஒரு எல்பஃப் விட்டு போறதுக்கு முன்னாடி எல்பஃப் ஓரளவுக்கு நல்ல நீட்டா பில்ட் பண்ணி விட்டு போயிருப்பாப்ல. பட் இந்த லோக்கி என்ன பண்ணிருப்பானா டைரக்டா ரெல்ம் ஆஃப் டெட்ல இருக்கக்கூடிய பீஸ்ட் எல்லாத்தையுமே அவனோட ஃப்ரெண்ட்ஸா மாத்திக்கிட்டு அதுங்க எல்லாத்தையுமே வில்லேஜுக்கு கூட்டு வந்து வில்லேஜை அழிக்க ஆரம்பிச்சிருவான். அப்ப ஹஜ்ருதீன் லோக்கி எதிர்த்து நம்ம அப்பா கட்டின வில்லேஜ் அழிக்காரா அப்படின்ற மாதிரி லோக்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான். பட் லோக்கி ஹஜ்ருதீனை போட்டு அடி அடின்னு அடிச்சிருவான். அந்த சமயத்துல அந்த ஊர்ல இருந்த சின்ன பசங்க எல்லாருமே ஹஜ்ருதீன் பக்கம் தான் நின்றுப்பாங்களே ஒழிய அவன் யாருமே லோக்கி பக்கம் நின்றுக்க மாட்டாங்க. அதனால லோக்கி அந்த வருத்தத்திலே ரெல்ம் ஆஃப் சன்ல இருந்து ரெல்ம் ஆஃப் டெட்டுக்கு குதிச்சிருவான். அந்த பயலுடைய டைரக்டா ரெல்ம் ஆஃப் டெட்ல விழுந்திருந்தாலும் அவன் செத்துருக்க மாட்டான். அதுக்கு பதிலா லோக்கிக்கு ஏகப்பட்ட அடிதான் பட்டிருக்கும். லோக்கி அவனுக்கு பாச காட்ட யாருமே இல்லையா அப்படின்ற ஒரு மன வருத்தத்துல தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருப்பான். அப்போ அந்த இடத்துக்கு ஒரு 5 ஹியூமன்ஸ் வராங்க. இவங்க வேற யாரும் இல்ல, தி ராக் பைரட்ஸ். இப்பதான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டைமா ராக் டி ஜபக்க கட்டுறாங்க. மனுஷன் அப்படியே கிட்டத்தட்ட பிளாக் பீட் மாதிரி தான் இருக்கான். அவனை காட்டும் போதே எம்பரர் பிளாக் பீடோட அப்பா ராக் டி ஜபக் அப்படின்ற மாதிரி தான் காட்டுறாங்க. அந்த சமயத்துல ராக்கு லோக்கி கிட்ட, தம்பி நான் வந்து ஒரு 2 விஷயம் கேட்கிறேன், அந்த 2 கேள்விக்குமே நீ நோன்ற பதில் சொல்லக்கூடாது. ஒன்னு இது எல்பஃப் தானே, இன்னொன்னு கிங் ஹெரால்ட் எங்க இருக்கான் அப்படின்ற மாதிரி நம்ம ராக்கு லோக்கி கிட்ட கேட்க, இதை கேட்ட லோக்கி எஸ் இது எல்பஃப் தான், ஆனா அப்பா ஊர்ல இல்ல, அவர் வெளியே போயிருக்காரு அப்படின்ற மாதிரி ஜபக் கிட்ட சொன்னோன்னே அப்ப ராக்கு லோக்கி கிட்ட, ஹோ ஹெரால்ட் உங்க அப்பா தானா, அப்ப நீ என்ன பண்ற, உங்க அப்பாவுக்கு ஒரு அவசர மெசேஜ் அனுப்புற, எனக்கு அடிபட்டிருக்கு சீக்கிரமா ஊருக்கு வாங்க அப்படின்ற மாதிரி உங்க அப்பாவுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புற அப்படின்ற மாதிரி லோக்கிக்கு ஆர்டர் கொடுப்பான். அப்ப லோக்கி கொஞ்சம் காண்டாயி, ஏண்டா ஒன்னு மாதிரியான பியூனி ஹியூமன் பேச்சலாம் நான் கேட்பேன்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி ராக்ஸ் கிட்டே கொஞ்சம் திமிரா பேசுவான். உடனே ராக்ஸ் அவனோட ஸ்வாட் எடுத்து லோக்கி ஒரு வெட்டி விட்டுருவான். அப்பதான் நம்ம ராக்ஸ் வந்து அந்த சமயத்துல இந்த ஸ்வாட்ஸ்மேன்லயே ஒன் ஆஃப் தி ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்வாட்ஸ்மேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ லோக்கிக்கு நிஜமாலே அடிபட்டு இருக்குன்ற விஷயம் தெரிஞ்ச உடனே கிங் ஹெரால்டு ஊருக்கு வந்துறாப்ல. வந்த உடனே நம்ம கிங் ஹெரால்டு ராக்ஸை பார்த்தோன்னே, நீ எதுக்கு இங்க வந்திருக்க, உனக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி ராக்ஸை ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரியே பேசுறாப்ல. ஏன்னா ஏற்கனவே கிங் ஹெரால்டு ராக்ஸும் மெரிஜுவால மீட் பண்ணிருப்பாங்க. ஒரு தடவை கிங் ஹெரால்டு இந்த ரெவரி மீட்டிங் இருக்கும் இல்லையா, 20 கிங்ஸ் ஒன்னா சேர்ந்து மெரிஜுவால ஏதாச்சும் ஒரு முடிவு எடுப்பாங்க இல்லையா, அந்த மீட்டிங்க்கு கிங் ஹெரால்டும் போயிருப்பான். ஆனா எல்பஃப் ரெப்ரசென்ட் பண்ணி ஒரு கிங்கால போயிருக்க மாட்டான், இன்னொரு கிங்கோட ஹெல்ப் மூலமா அந்த மெரிஜுவாக்கு போயிருப்பான். அந்த சமயத்துல நம்ம ராக்ஸ் டைரக்டா மெரிஜுவால இருந்த 20 கிங்ஸ்ல 5 கிங்க கடத்திடுவான். அதே மாதிரி யாருமே இது வரைக்கும் போகாத அந்த ஈமுவோட பிரைவேட் ஃப்ளவர் பேஸுக்கு போறது மட்டும் இல்லாம ஈமுவா அவனால அப்போதைக்கு ஒன்றும் பண்ண முடியாதுன்றனால நான் திரும்ப வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிருப்பான். அதே சமயத்துல அந்த 5 கிங் கடத்தினது கிங் ஹெரால்ட் தான் சொல்லி எல்லாருமே கிங் ஹெரால்ட கேப்சர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ராக்ஸும் ஒரு அட்மிரலை போட்டு தள்ளிட்டு ஓடி வருவான். அவனை எதிர்த்த மாதிரியே நம்ம கிங் ஹெரால்டு ஓடி வருவாப்ல. கிங் ஹெரால்டு ராக்ஸை பார்த்தோன்னே இவன் தான் இந்த எல்லா சம்பவத்துக்கு காரணமா இருப்பான் அப்படின்னு
அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு கிங் ஹெரால்ட் அண்ட் ராக்ஸ் இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமா ஒரு கிளாஷ் பண்றாங்க. இந்த கிளாஷ்க்கு அப்புறம் ராக்ஸ் அண்ட் கிங் ஹெரால்ட் இவங்க ரெண்டு பேருமே அவனோட நேம்ஸ் ஷேர் பண்ணிக்கிறாங்க. ராக்ஸ் கிங் ஹெரால்ட் கிட்ட நீ இங்கவே சுத்திட்டு இருந்தா உன்னை கேப்சர் பண்ணி ஸ்லேவ் ஆக்கிடுவாங்க. சோ நீ இந்த வழியா போனா எல்பஃப்க்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி கிங் ஹெரால்டுக்கு தப்பிக்கிற வழியை சொல்லிட்டு நான் உன்னை எல்பஃப்ல வந்து மீட் பண்றேன் அப்படின்ற மாதிரி ராக்ஸ் கிங் ஹெரால்ட் கிட்ட சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி இருப்பான். அதுக்கப்புறம் இப்பதான் கிங் ஹெரால்டோ ராக்ஸும் மீட் பண்ணிக்கிறாங்க. அப்ப ராக்ஸ் கிங் ஹெரால்ட் கிட்ட நீ என் க்ரூல வந்து ஜாயின் பண்ணிக்கோ, நீ என் க்ரூல வந்து ஜாயின் பண்ணனா நம்ம உலகத்தையே ரூல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கிங் ஹெரால்ட் கிட்ட சொல்லுவான். பட் கிங் ஹெரால்ட் ராக்ஸோட இன்விடேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுவாப்ல. உன்ன மாதிரி ஒரு கிரிமினல் கூட ஒண்ணா சேர்ந்து என்னால வேலை செய்ய முடியாது, நான் ஏகப்பட்ட கிங்ஸ் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கேன், சோ உன்ன மாதிரி கிரிமினல் கூட நான் ஒண்ணா சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிச்சனா அவங்க எல்லாரும் எனக்கு எனிமி சேருவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம கிங் ஹெரால்ட் சொல்ல, அப்ப ராக்ஸ் அந்த கிங்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் கீழ தான் வேலை செய்றாங்க, இன்னைக்கு இல்லனாலும் என்னைக்காச்சும் ஒரு நாள் அவங்க உன்னை கலட்டி விட்டுருவாங்க, அதனால நீ ஏன் கூட சேர்ந்துக்கோ அப்படின்ற மாதிரி நம்ம கிங் ஹெரால்ட் கிட்ட ராக்ஸ் சொல்லுவான். அப்ப கிங் ஹெரால்ட் ஒயிட் பீட் கிட்ட இவன் எதுக்கு நீங்க எல்லாரும் ஃபாலோ பண்றீங்க, இந்த மாதிரி ஒரு கிரிமினல் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களோட ஃபியூச்சர் என்னத்துக்கு வருது அப்படின்ற மாதிரி நம்ம கிங் ஹெரால்ட் எல்லாத்தையுமே கேட்பாப்ல. அப்ப ராக்ஸ் கூட வந்த எல்லாருமே சிரிக்கிறாங்க, நாங்க இவனை ஃபாலோ பண்ணோமா, வாய்ப்பே இல்ல, எங்களுக்கு ஒரு தேவை இருக்கு, அதனால தான் நாங்க ராக்ஸ் கூட இருக்கோம், அதே மாதிரி ராக்ஸோட ஒரு பிளான்ன்றது நல்லா இருக்கு, நாங்க இவன் கூட இருக்கிறதுக்கு அந்த பிளான் ஒரு காரணம் அப்படின்ற மாதிரி நம்ம கிங் ஹெரால்ட் அவங்க எல்லாருமே சொல்லுவாங்க. சோ ராக்ஸோட பிளான் என்னவா இருக்கும்னா கவர்மெண்ட் எதிர்த்து அவங்கள மொத்தமா கிரஷ் பண்ணிட்டு உலகத்தை தான் ஆளணும், தான் ஃப்ரீயா இருக்கணும் அப்படின்றது தான் நம்ம ராக்ஸோட பிளானா இருக்கும். அந்த பிளானுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ராக்ஸ் பண்ண போறது என்னன்னா, இப்போ பைரட் ஐலண்ட் நம்ம பிளாக் பீட் ஒரு ஐலண்ட பிடிச்சு வச்சிருக்காங்க இல்லையா, அந்த ஐலண்ட ஸ்டார்டிங்ல வேர்ல்ட் கவர்மெண்ட் கிரிமினல்ஸ் அடைச்சு வைக்கிற இடமா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆரம்பத்துல அங்க இருந்த கிரிமினல்ஸ் எல்லாருமே பசி பட்டினி பஞ்சம் இருக்கும்போது திடீர்னு எல்லாருமே செழிப்பா மாறுறாங்க, எல்லாருமே பணக்கார மாதிரி ஏகப்பட்ட சாப்பாடு குடி கூத்துன்னு நல்லா என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப என்ன ஒரு ரூமர் கிளம்புதுன்னா அந்த ஐலண்ட்ல தங்கத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க, அந்த தங்கத்தை பெரிய பெரிய கம்பெனிஸ்ல இந்த கிரிமினல்ஸ் வச்சு எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க, அதனால இந்த கிரிமினல்ஸ் எல்லாமே ரொம்ப வெல்த்தியா மாறுறாங்க. அதே மாதிரி நேவியால அந்த இடத்துக்குள்ள போக முடியல, அங்கதான் நான் போய் கவர்மெண்ட் கிட்ட ஒரு டீல் போட போறேன், இந்த மாதிரி உங்க கை விட்டு போன அந்த ஐலண்டை நான் திரும்ப கேப்சர் பண்ணி கொடுக்குறேன், அதுக்கு எனக்கு நீங்க காசு கொடுங்க அப்படின்ற மாதிரி நான் கவர்மெண்ட் கிட்ட கேட்பேன், கவர்மெண்ட் அதுக்கு எனக்கு காசு கொடுத்த உடனே நான் அந்த ஐலண்டை கேப்சர் பண்ணி எனக்கு சொந்தமா மாத்திடுவேன், அந்த ஐலண்டை நான் கவர்மெண்ட் கிட்ட கொடுக்க மாட்டேன், அதுக்கு பதிலாக அந்த இடத்தை பைரட்டோட பாரடைஸா மாத்துவேன் அப்படின்ற மாதிரி நம்ம ராக்ஸ் அவனோட ஃபர்ஸ்ட் பிளான ஹரால்ட் கிட்ட சொல்லிட்டு நீ க்ரூல வந்து ஜாயின் பண்ணிக்கோ, நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்தா இந்த உலகத்தையே ரூல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹரால்ட் கிட்ட ராக்ஸ் சொல்லுவான். சோ ராக்ஸ் பேசின எல்லாத்தையுமே நம்ம லோக்கி வெளிய இருந்து ஒட்டு கேட்டுக்கிட்டு இருந்திருப்பான். அந்த சமயத்துல லோக்கிக்கு ராக்ஸோட பிளான்ன்றது ரொம்ப பிடிச்சிருக்கும், ராக்ஸை பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருப்பான். பட் ஹரால்ட் ராக்ஸ் கூட இந்த பிளானுக்கு அக்செப்ட் பண்ணிருக்க மாட்டாரு, ராக்ஸ் கூட ஒண்ணா சேர்ந்திருக்க மாட்டாரு. இதுக்கப்புறம் ராக்ஸ் தொடர்ந்து ஒரு 4 வருஷமா ஹரால்ட் கிட்ட தான் கூட சேர சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்திருப்பான். பட் ஹரால்ட் ராக்ஸோட ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாப்ல. இத்தனை வருஷத்துல நம்ம ராக்ஸோட பைரட் குரூக்கு ஒரு கொடியே இல்லாம இருந்திருக்கும், அதாவது நம்ம ஸ்ட்ரா ஹேட் பைரட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களோட ஸ்கல்ல ஒரு ஸ்ட்ரா ஹேட் போட்ட மாதிரி இருக்கும் இல்லையா, அதே மாதிரி ராக்ஸோட பைரட்டுக்கு இத்தனை வருஷம் கழிச்சு தான் ஒரு கொடியவே அனௌன்ஸ் பண்றாங்க. இப்படி ராக்ஸ் அவனோட ஜாலி ராஜர் அனௌன்ஸ் பண்ண கையோட அவனோட மொத்த பைரட் குரூ ஒன்னா சேர்ந்து பைரட் ஐலண்டை கேப்சர் பண்றதுக்காண்டி போறதோட சாப்டர் 155 முடிஞ்சிருக்கும். இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோல நான் நிறைய விஷயத்தை தப்பா சொல்லியிருக்கலாம், இல்ல நிறைய விஷயத்தை சொல்லாம விட்டுருக்கலாம், அதனால ஜஸ்ட் இந்த வீடியோ மட்டும் பார்த்துட்டு அப்படியே மாங்காவை கண்டினியூ பண்ணாதீங்க. நான் ஜஸ்ட் மேலோட்டமா தான் ஒரு 40 சாப்டரோட கதையை சொல்லியிருக்கேன், நான் சொல்லாத விஷயம் இன்னும் நிறைய இருக்கு, அதனால நீங்க மாங்காவை ஒரு ரீடிங்கை விட்டுட்டு அடுத்தடுத்து நான் போட போற மாங்கா பிரேட்டோட வீடியோவை பார்க்க ஆரம்பிங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோல ஏதாச்சும் குறைகள் இருந்தா கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அதே மாதிரி நம்ம சேனல் இனிமேல் ஒன் பீஸ் மாங்கா பிரேட்டோட வீடியோவும் வாரம் தொடர்ந்து வந்துடும், அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை அமைக்கிக்கோங்க, அப்போ நம்ம போடுற வீடியோன்றது உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ல வரும். சரி ரைட் கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிருங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டிஎஸ்டி சேனல்ல போற எல்லா வீடியோ பிடிக்கும், சோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே கைஸ், இதே ஒரு அமேசிங்கான வீடியோல பார்க்கலாம். Until then, bye from DXD Anime.